வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதேஷ். நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று சொல்லிடுறேன். முரளிதரன் சொல்லிட்டு ஆக்டிவிஸ்ட்டு, அவர் டாக் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் கூட, ரெட்பெக்ஸில் ரெகுலராக பேசக்கூடியவர். குறிப்பாக இந்த திருநாய்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் எல்லாம் பல்வேறு விவகாரங்களுக்காக தொடுத்திருக்கிறார். டாஸ்மாகில் 10 ரூபாய் வாங்கிறதை எதிர்த்து சில ஆண்டுகள் முன்பாகவே அவர் தொடுத்த பொதுநல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அரசாங்கம் வழக்கம் போல் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவர் நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோவுக்காக. அவர் இந்த நாய் இஷ்யூ அவருக்கு ரொம்ப பேஷனேட்டு, ரொம்ப போராடிட்டு இருக்காரு. நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகாததுனால நமக்கு தெரியறதில்லை. திருநாய்களால் கடிபடுவது என்பது ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம், ரொம்ப சிக்கலான ப்ராப்ளம். எத்தனை வயசாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தெருவில் போயிட்டு அந்த நாய்ங்கக்கிட்ட மாட்டினோன்னா என்ன ஆகுன்றது தெரியும். பெரியவங்களுக்கே இந்த நிலைமைனா குழந்தைங்களாம் மாட்டுச்சுன்னா என்ன சிக்கல்ன்றது நமக்கு தெரியும். அது ரேபிஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் தம்பி இந்த சாவு. அதான் சிக்கல். ஏதோ நான் ஆச்சு செத்து போயிட்டோன்ட்டு இருக்காது, கொடூரமாக இருக்கும். பாடி கொடுக்க மாட்டாங்க, ஃபேமிலிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நாய் மாதிரி சாவை. அண்டு உனக்கு அடித்த நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சா இல்லையான்றதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேலை இல்லை. இதனால் தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு முதல் கட்டமாக அரசு வளாகங்கள், கல்வி வளாகங்களில் இருக்கிற நாயெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதபடி அதுக்கு இந்த ஸ்டெரிலைஸ் இதெல்லாம் பண்ணி அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வைங்க, தெருவில் விடாதீங்க என்று சொல்லியிருக்கார்கள். இது ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம். ஸோ இந்த விஷயம் தொடர்பாக ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பார் போல இருக்குது. இதில் பெண்களை இழிவாக பேசிவிட்டாங்க. ஏன்னா அதுதான் நான் பெயிலபிள், விமன் ஹராஸ்மெண்ட்டு. அவரை நேற்று அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. 41 நோட்டீஸ் சர்வ் பண்ணிக்கலாம். பட் நான் பெயிலபிள் செக்ஷன்றதுனால அரெஸ்ட் பண்ணி அவரை. அப்படி என்ன சார் பேசினாரு? இதுதான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பேசினாரு, எந்த வீடியோக்காக கைதாகி இருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை. இன்னொன்று, இந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டே இன்டர்பிரிட்டேஷனுக்கு உரியது. அது அந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டு எப்போது உருவாக்கப்பட்டது என்றால் 90களில் சென்னையில் ஒரு பெண்ணு, சரிகா ஷா என்ற பெண்ணு சாலையில் நடந்து செல்லும்போது இந்த பொறுக்கி பசங்க ஈவ்டீசிங் பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணோட துப்பட்டா பிடிச்சி இழுத்து அது அப்படியே மல்லாந்து விழுந்து செத்து போச்சுது. அப்போது பெண்கள் பாதுகாப்புக்காக கருணாநிதி ஆட்சி காலத்தில் 96க்கு பிறகு அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆக்ட். எதுக்கு அப்படின்னா, தியேட்டரு, பார்க்கு, மியூசியம், பொது இடம் இங்கெல்லாம் போய் இந்த டீஸ் பண்ணுறாங்கல்ல, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. இதை நீங்கள் சமூக வலைத்தளத்துக்கு பொருத்தலாமான்றதே கேள்விக்குறி. இது சமூக வலைத்தளங்களுக்கு பொருந்தாது, எழுதுவது பேசுவதற்கு பொருந்தாதுன்னு பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் யாரோட வேலைன்னு கேட்டேன்னா ஐஸ்கிரீம் வேலை. மெயினாக முரளி டார்கெட் பண்ணப்பட்டது காரணம் இந்த நாய் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புலாம் இல்லை. திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வார். உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகு இந்த திருநாய் பிரச்சனைக்கு திமுக அரசு முடிவு காணவில்லைன்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். ரெட்பெக்ஸில் எல்லாம் ரெகுலராக பேசிகிட்டு இருப்பார். அவரை ஐஸ்கிரீமின் உத்தரவின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இவனையெல்லாம் தூக்கி உள்ளே வச்சோன்னா யார் கேட்க போகிறாங்க, அப்படி எது கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள் என்று இவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கைதுகள் ஒவ்வொன்றையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நேற்று நம்ம நிகழ்ச்சியில் பேசணும். இந்த நாச்சியப்பன் கடை பாத்திர கடையிலேருந்து அப்பாவையும் பையனையும் ஒருத்தன் ஏமாற்றிருக்கான், அதை நீங்கள் ஏமாந்தீங்க. அதை போடக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்விட்டர் தளத்துக்கு போலீஸு, சென்னை சிட்டி போலீஸ் அட்ரஸ் பண்ணுதுன்னா எவ்வளோ திமிர் இருக்கும். என்ன கட்சிக்காரனா நீ? அவங்களே கம்முன்னு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க? இதே வேலையாக இருக்கிறதால இது. அப்புறம் புதுசாக பார் ஓப்பன் பண்ணுறது, எவன் பணக்கார வீட்டு பையன் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு அவனை பிடிச்சி வச்சு மிரட்டி காசு வாங்குறது, இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் கெசினோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுதான் வேலையாக ஒரு அதிகாரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த துப்புக்கட்ட அரசு இந்த அதிகாரியை விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதோட நீட்சி தான் முரளியோட கைது. பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அந்த ரெயின் கோட் வழங்கினாங்க. அதை அந்த பத்திரிகையாளர் மன்ற தலைவர் வழங்கினா பரவாயில்ல சார். எதற்காக சார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வழங்கணும்? ஆணையர் வாங்கி கொடுத்துருந்தா அதான் ஏதோ தனியார் நிறுவனம் போட்டுருந்துச்சு. பிடிச்சிட்ட பாயிண்ட்டை. அப்போ தனியார் நிறுவனம் வாங்கி கொடுக்குது. இப்போது அருணுக்கும் இந்த ரெயின்கோட்டுக்கும் இந்த தனியார் நிறுவனத்துக்கும் என்ன சம்மந்தம்? என்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த டீம் ஜெயிக்கிறது அருண் ஜெயிச்சது மாதிரி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன்னா சுரேஷ் வேதநாயகத்தோட அண்ணன் 2 பேரும் டபுள் டாக்குமெண்ட் போட்டு நிலாபகரிப்பில் ஈடுபடக்கூடிய தொழில் பங்குதாரர்கள். இதுக்கு முன்னாடி கூட தான் பத்திரிகையாளர் மன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு, நிர்வாகிகள் இருந்தாங்க. போலீஸே தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்களா? மாதம் ஒரு விருந்தினர், சிறப்பு கெஸ்ட், அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவார்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அருண் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அருண் ஏதாவது பண்ணான்னா அந்த தாஜ் ஹோட்டலில் நடந்ததை பார்த்தோம்ல, 3/4 பக்கத்துக்கு நியூஸ். இதனால தான் யாரையாவது பிடிக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு ஃபோன் போடுறது, அந்த ப்ரெஸ் கிளப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன். இன்னொன்று, பத்திரிகாரனுக்கும் போலீஸுக்கும் ஆகக்கூடாதியா. போலீஸ்காரங்க செய்கிற தப்பெல்லாம் எழுதுறது தான் உன் வேலை, அதுதான் உன் கடமை.
அவன் கூட உறவாடிட்டு இருந்தா நீ அவங்க மட்டும் தப்ப எப்படி எழுதுவ? இல்லை ஒரு உண்மையான பத்திரிகையாளர் இருந்தால் காவல்துறைக்கும் செய்தியாளருக்கு ஆகாது சார். அப்படி தான் அதை தான்ப்பா சொல்கிறேன், சண்டை தான் இருக்கணும். எப்படி சார் காலில் சுட்டு பிடிச்சிங்க? இன்ஸ்பெக்டருக்கு காயன்றீங்களே, காயத்தை காட்டுங்க. ஸோ வேண்டுமென்றே இவர் பிடித்து வைத்து சுட்டார்கள்னு நீ நியூஸ் போடணும். நீ சிலாகிச்சு எழுதுற அதிரடியாக சுட்டு பிடிப்புன்னு அந்த உறவு தான் இங்கே தெரியுது. ரெயின் கோட் கொடுக்குறது இந்த ஆளுக்கு நேரம் சம்பந்தம். டக்பேக் ரெயின் கோட் கம்பெனி ஓனர் ஆகுது. இதை இந்த பத்திரிகையாளர்களும் இந்த சமூகமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த இத்து போன ப்ரெஸ் கிளப்புக்கு இல்லை மெம்பர்ஷிப் கொடுக்கலன்னு வேற ஒரு போராட்டம். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க திரு முரளி அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசுவதனால தான் அவர் மேலே இப்படியான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா இந்த ப்ரெஸ் கிளப்லேருந்து நீக்கப்பட்டவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக பேசுகிறவங்க தான். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமா அகர்வால் ஏன் வந்து டிஜிபியாக வருவதற்கு தகுதி இல்லை அப்படின்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க சார். அது ஏன் அங்கேருந்து தூக்கி வெளியில் போட்டாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. யூ சி நோபடி லைக்ஸ் தட் ஃபெலோ. நான் யூடியூபர்ஸ் அத்தனை பேரையுமே ஜேர்னலிஸ்ட்டுன்னு தான் நான் கருதுகிறேன். மக்களுக்கு செய்தி தருபவர்கள் அத்தனை பேரும் பத்திரிகையாளர்கள். அந்த கேட்டகரியில் கழிச்சடைங்க இருக்கும்ல, இவன் அந்த கேட்டகரி. முதல்ல ரெட் பிக்ஸில் தான் இருந்தான். சரியா? எங்கே போனாலும் சண்டை எடுக்கிறது. இது நல்ல ஜேர்னலிஸ்ட்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. என் ஃபெலிக்ஸ்ட்டு கேட்டேன், என்ன சொல்லி கொடுத்தேன்னு. ஏங்க அது இப்படிலாம் தப்புங்க. அது ஃபெலிக்ஸ் என்டிடிவி ப்ராடக்ட்டு. ஓகேவா? நிதானமாக சிரிச்சுக்கிட்டே கஷ்டமான விஷயங்களை கேட்குறது தான் நல்ல பத்திரிகையாளர். ஓகேவா? நான் இன்றைக்கி இந்த நம்ம திருப்பதி நாராயண நேர்காணல் எடுத்தேன், பார்த்துருப்பேன். ஈடியை வச்சுட்டு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஈடி எப்படி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்களே இப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ நான் நல்ல பத்திரிகையாளனா? அது கிடையாது. போய் சண்டை எழுதுறதே அவனுக்கு வேலை. சீமானுக்கிட்டலாம் தம்பி நீ வராதுன்ட்டார். ஒரு பத்திரிக்கை உனக்கு இன்னும் தான் வேலையா? அப்போ உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கரியலா நீ பஞ்சாயத்தில் இருக்கிறதுனே. இது நல்ல ஜேர்னலிசம்னு நினைக்கிறது. நண்பர் சுப்பையா மூத்த செய்தியாளர். அவர் நான் சின்ன பையன் சொல்லிட்டு சுற்றுவார், ஆனால் மூத்த செய்தியாளர். நான் சஸ்பெண்ட் ஆகி 2008 உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போதே அவர் சீனியர் ரிப்போர்ட்டர் ஹைகோர்ட்டு போயிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ மாலை மலரில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். புதிய தலைமுறை அப்போது தான் தொடங்குகிறது, 9-10 வாக்கில் தொடங்குகிறது. அதோட அந்த புதிய தலைமுறை ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கும்போதே இவர் அங்கே ஸ்டாஃப் சுப்பையா சீனியர் ரிப்போர்ட்டர், விவரம் தெரிஞ்சவர். அவர் ஒரு அட்வொகேட்டை அழைத்து வந்து பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் போய் மைக்கு போடுறான். இவன் மைக்கு போட்டு சார் நானும் 2 கேள்வி கேட்டுக்கிறேன்னா பரவாயில்ல, நீ எதுக்கு வரன்றது அவருக்கு தெரியும். இவர் கூட்டிகிட்டு வர அந்த வக்கீல் இவங்ககிட்ட சண்டை எழுதுறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா சுப்பையா கிட்ட? சுப்பையாவுக்கும் சங்கடம். நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் சுப்பையா 15 வருஷமாக அங்கே இருக்கிறதுனால வக்கீலுங்கள்லாம் பழக்கம். அதனால சுப்பையா கூப்பிட்டோன்னே டக்குன்னு வர்றாரு. அவர் இவனுக்காக வந்தார். அங்கே வந்து மைக்கு போட்டோன்னே ஏன்பா நான் எடுத்த பிறகு எடுத்துக்க பண்ணுறாரு. இவ்வளோதான். நீ தனியாக எடுத்துக்க, உனக்கு பேசணுன்னா தனியாக எடுத்துக்க, அவர் எனக்காக வந்திருக்கார், நீ இதில் வந்து மைக்கை நுழைக்காதுன்றார். சொன்னோடனே நான் நுழைப்பேன், பத்திரிகை சுதந்திரம் பறிப்பு அப்படின்றான். சொன்ன உடனே எப்போ தம்பி நீ எந்த மீடியாப்பான்னு கேட்குறாரு. நான் ஒரு பழங்குடியின சேனல் வச்சுருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் ப்ரெஸ் கிளப்பு தூக்குனாங்களா? இது ஏன்னா இந்த நிர்வாகிகள் இருக்கிறார்களவா, அந்த பிட்டு சுரேஷ், அசீஃபு, நெல்சனு, இவங்கெல்லாம் இந்த பதவியை கைப்பற்றுறதுக்காக இவர்களையெல்லாம் உறுப்பினர்களாக அங்கே சேர்க்கிறார்கள். 20 ஆண்டுகளாக இங்கே தேர்தலே நடக்கவில்லை என்றால் எல்லாருடைய மனநிலையும் எப்படியாவது தேர்தல் நடத்த முடியும்பா என்ற மனநிலை. ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஷபீர் டீம் தான் நல்ல டீம். அவங்களுக்கு இந்த உறுப்பினர்கள் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, தினகரன்லேருந்து மொத்தமாக ஒரு குரூப்பு, சன் டிவிலேருந்து மொத்தமாக ஒரு குரூப்பு, இந்த யூடியூபர்ஸ் இவனுங்க ஒரு குரூப்பு, இவங்களெல்லாம் சேர்த்து ஓட்டு நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உன்னை மெம்பர்ஷிப் கொடுக்குறதே எனக்கு ஓட்டு போட அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஓகே, நிர்வாகிகளாக உட்காந்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பொதுக்குழுவோட அங்கீகாரம்லாம் வேண்டியது இல்லை. ஸோ இதெல்லாம் இவனுங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐஸ்கிரீமை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறது இதெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பட் யார் உறுப்பினராக இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பது பெரும்பான்மை உறுப்பினர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் சுப்பையாவுக்கு அதனால் அலுவலகத்தில் சிக்கலாயிடுச்சு. நானும் மைக்கு போடுவேன்னு சண்டை போடுறான். இது என்ன ஒரு முக்கியமான வீடியோவை, இது ஒரு வீடியோவை எடுத்து சேனலில் போட்டு, ஏன்னா வேறு எந்த வீடியோவையும் பார்க்குறதுல எவனும், இதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டு அந்த வீடியோவில் புதிய தலைமுறை சேனலோட ஓனரை பற்றிலாம் பேசுகிறது. சம்மந்தமே இல்லை. அந்த ஓனர் சத்யநாராயணாக்கும் அங்கே பைட் எடுக்கிறதுக்கும் என்னையா சம்மந்தம்? இதெல்லாம் பேசுகிறது. ஸோ ஒரு ஓனர் எப்படி பார்ப்பார், நீ ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு வர? நான் என்ன நினைப்பேன், சம்மந்தம் இல்லாமல் என்னெல்லாம் எதுக்கிட்ட இழுத்தவன் பேசுகிறான், எதுக்கு உனக்கு இந்த வேலை நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? அதனால் திரு சுப்பையா அவர்கள் மீது ஷோகாஸ் நோட்டீஸோ இதை கொடுத்துருக்காங்க என்று நினைக்கிறேன். 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ரிப்போர்ட்டருக்கு நேற்று வந்து அதுவும் ஒரு விளங்காதவனால இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னா அவனை எதுக்கு இங்கே வச்சிருக்க? அவன் எதை வச்சு இந்த பிரச்சனை பண்ணுறான்? இந்த காடை வச்சு தானே பிரச்சனை பண்ணுறான், காடை போடுங்க இப்படின்னு பெரும்பான்மை உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் கோரிக்கை எழுப்புகிறார்கள். பொதுக்குழுவில் இந்த கோரிக்கையை வைக்கும்போது இந்த பிட்டு சுரேஷ், அசீஃப் என்ன பண்ண முடியும்? நான் நிர்வாகி ஆகிட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா பொதுக்குழு எல்லாத்தையும் கூட்டி நிர்வாகிகள் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து கிளம்புறாஜான்றாங்க, புதுசாக தேர்தல் வைன்றாங்க. ஆகுமா?
இதுக்கு பயந்துக்கிட்டு அப்படியா நீக்கணுமா சரி அப்படின்ட்டு இப்போ திருத்தம் கொண்டு வந்து விட்டார்கள். 3 ஆண்டுகள் வெகுஜன ஊடகத்தில் தொடர்ந்து பணியாற்றி இருந்து அதற்கு பிறகு யூடியூப் சேனலில் பணியாற்றினா உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு விதி திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிற்றலை, கடலலை, ஆற்றலை எல்லா அலையும் இப்போது நீக்கப்பட்டுவிடும். இப்போ அதாவது இந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வெளில போயிட்டாங்கன்னா இந்த பிட்டு சுரேஷ் அசிபுக்கெல்லாம் கை உறைஞ்ச மாதிரி ஆகிடும். இதுதான் பின்புலம். போதுமா? சார் இளையராஜா அவர்கள் வந்து வாயில் போடு. யுவன் அப்பான்னு சொல்லு. மூத்த இசையமைப்பாளர். சரி, ஓகே. சார் மூத்த இசையமைப்பாளர் ஒருவர் நீதிமன்றத்தை நாடி என் போட்டாவை பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, என்னோட இசையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டார் சார். இது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை சார்? ஏன் அது கரெக்டு தானே? கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்குல்ல, என்ன தப்பு அதில்? என்ன சார் பேர் சொல்லக்கூடாதுன்னு இது என்ன சார்? மக்கள் தெரிஞ்சுக்கணும், யாருமே இந்த சப்ஜெக்டை பேச விரும்புறதில்லை. ஏன்னா மூத்த இசையமைப்பாளரால் தான் நான் உயிர் வாழ்கிறேன். அந்த மூத்த இசையமைப்பாளர் பாட்டை கேட்கவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வருவதில்லை. நான் வெளியூர்களுக்கு காரில் நெடுந்தூரம் பயணம் செய்யும் போதெல்லாம் மூத்த இசையமைப்பாளர் துணை இல்லைன்னா வண்டி நின்றும். இப்படிலாம் உருட்டிகிட்டு இருக்கேன். அதனால் யாரும் இதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அடாவடி இந்த மாதிரி அடாவடி பண்ணுற ஆளை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை நீதிமன்றங்கள் ஏன் என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ என்னுடைய இமேஜ் வந்து டென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி சொல்லியிருக்காரு, எப்படிங்க உங்கள் பேரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது பெருமை தானே, நிறைய விளம்பரங்கள் தானே வந்து சேரும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என்னை ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ அதன் மூலமாக எனக்கு இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு சரியாக இருக்க மாதிரி தானே சார் இருக்குது. மாலதி, தட் இஸ் நாட் தி ரீசன். I'll explain. அதுக்கு தான் சொன்னேன், அந்த மூத்த இசையமைப்பாளர் மாதிரி அடாவடி பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ஓகேவா தம்பி? நீ நம்ம சேனலில் வேலை செய்கிற, சம்பளம் கொடுக்குறேன்னா? ஆமாம் சார், கொடுக்குறேன். நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வேறு சேனலுக்கு போய்ட்ற, இல்லை சேனல் விட்டு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அரசியல் அரட்டை நிகழ்ச்சிலாம் எனக்கு தான் சொந்தம்னு நீ சொன்னால் அது சரியா? சரியில்லை சார். ஏன்? நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். எப்பா சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் நீ இருக்கிறல்ல இந்த நிகழ்ச்சியில், உனக்கு தானே சொந்தம். இப்போ நீ பேசுறதுக்காக உனக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குது கீழே, நெத்திஸ்லாம் வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. அப்போ உனக்கு தானே சொந்தம் அந்த நிகழ்ச்சி. நான் என்ன இதை பாசத்தால் உங்கள் மேலே இருக்குதுனாலே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் சார். பிடிச்சா பர்ஃபெக்ட். இதுதான் இவர் பஞ்சாயத்து. இசை தொடர்பான உரிமை ஒரு சிக்கலான காப்பிரைட் ஆக்ட். ஓகே, உலகம் பூரா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். நீ வந்து மைக்கேல் ஜாக்சன், நீ ஒரு உலகின் மிகச்சிறந்த பாடகர், நீ ஒரு பாட்டு போடுற, அந்த பாட்டு மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம்லாம் பார்த்துருக்கியா யூடியூப்பில்? பார்த்துருக்கேன் சார். சினிமாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் பட்ஜெட்டு, அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அவ்வளோ பணம் வந்துட்டு இருக்கா? இல்லை. ஸோ இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் வர்றேன் ப்ரொடியூசராக. எவ்வளோ ஆகுது? $1 மில்லியன் ஆகுது. $1 மில்லியன் நான் தரேன், நீ பாடு. சரின்னு $1 மில்லியன் செலவு. பாடுறதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்கு உனக்கு ஒரு $1 மில்லியன், $2 மில்லியன் நான் செலவு பண்ணி ஆல்பம் பண்ணுறேன். சவுக்கு ஆல்பம்னு ரிலீஸ் பண்ணுறேன். பாட்டு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு, ஆனால் லேபிள் சவுக்கு லேபிள். இது இப்போ யாருக்கு சொந்தம்? சவுக்கு. நம்ம நீ தானப்பா பாடுற சார். சம்பளம் கொடுத்தோம்ல சார். ரைட்டா? ஆனால் உனக்கு அதில் உரிமையே இல்லைன்னு கேட்டால் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், உனக்கு ஒரு $1 மில்லியன் செலவு, ஒரு $1 மில்லியன் $2 மில்லியன் செலவு பண்ணிட்டேன். ஆனால் இன்னையோட முடியலையே, இந்த பாட்டு கேட்க காசு வந்துக்கிட்டு இருக்கா? ஓகேவா? இந்த ஆல்பம் போடுறேன், விற்கிறேன். இன்றைக்கி ஒரு 1 லட்சம் ஆல்பம் விற்கிது, அடுத்த வருஷம் ஒரு 1 லட்சம் ஆல்பம் விற்கிது, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 1 லட்சம் ஆல்பம் விற்கிது, தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல? இல்லை சார், எனக்கு இதுவே முரண்பாடாக இருக்குது. ஒருத்தரை வந்து வேலைக்கு கூப்பிட்றப்ப பாடித்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். அதில் கான்ட்ராக்டில் அது சேல் ஆகிறத பொறுத்து நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். அதெல்லாம் இருக்கும் அதில். ராயல்ட்டி. கரெக்ட், அதுக்கு பேர் ராயல்ட்டி. ஸோ மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம் எவ்வளோ விற்கிதோ, இன்றைக்கி ஒரு 10 ஆல்பம் விற்கிது, இதில் எனக்கு வந்து $1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அந்த $1 லட்ச ரூபாயில் உனக்கு 50,000 நான் தரணும். உலகம் பூரா இதான் நாம். மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம் எவ்வளோ விற்றாலும் அந்த லேபிளை வச்சிருக்கிற எனக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு. உலகம் பூரா இதற்கென்று அமைப்புகள் இருக்கின்றன. காப்பிரைட் சொசைட்டின்னு சிம்பிளாக சொல்லாமே, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேரில் இருக்குது. காப்பிரைட் சொசைட்டின்னு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவின் அத்தனை இசையமைப்பாளர்களும், ஒரு விதிவிலக்குகளை தவிர அத்தனை இசையமைப்பாளர்களும் அந்த காப்பிரைட் சொசைட்டியில் சொந்தம். இது எந்த அளவுக்கு காப்பிரைட்டுன்னு கேட்டேன்னா, ஒரு கிளப் இருக்குது, அந்த கிளப்பில் டின்னருக்கு இந்த பாட்டு போட்டாங்கன்னா அதுலேருந்து வர ரெவென்யூவும் அந்த காப்பிரைட்டு கிளப்புக்கு காசு கொடுத்துடணும். அந்த காப்பிரைட் சொசைட்டி இருக்குல்ல, அந்த காப்பிரைட் சொசைட்டி யார் யாரெல்லாம் இதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பணத்தை பிரித்து கொடுக்கும். $100 எனக்கு லாபம் வருதுன்னா அதில் 50% பாட்டு சொந்தமாக இருக்குது, மீதி $50 நான் செலவு பண்ணி வாங்கிறீர்கள், அதனால் எனக்கு இதான் காப்பிரைட்லாம். எல்லாரும் இதில் மெம்பர்.
இளையராஜா மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அதில் மெம்பர் இல்லை. ஏன்னா 50% எனக்கு வேண்டாம், 100% வேணும்னு சொல்கிறாரா? அது மட்டுமல்ல, அந்த 50% அவருக்கு போகாது முழுசா. நீ டியூன் தானே போட்ட, பாட்டை எழுதின ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு 25, உனக்கு 25. நான் இசை கடவுள். அந்த டியூனில் எந்த இழவை போட்டாலும் அந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. மாங்குயிலே பூங்குயிலேக்கு பதிலாக உருதுல 2 வேர்டு போட்டால் கூட அதை கேட்டிருப்பாங்க. இதுக்கு வருமானம் தெரியல, மாங்குயிலே பூங்குயிலே பார்த்துக்கலாம், அந்த அதே ராகத்தில் பாடல, அதனால அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இங்கிலீஷில் பாருங்க சார் பாட்டு. அவனுக்கு எது கொடுக்கணும்? புரியுதா? ஸோ அந்த பாடலாசிரியர்களுக்கு இது போய்விடக்கூடாது என்பதற்காக நான் அந்த சொசைட்டியில் சேர மாட்டேன். சரி, இப்போ இந்த பாடல் உனக்கு சொந்தமாகுமான்னு கேட்டால் உனக்கு சொந்தம் ஆகாது. காப்புரிமைகள் தொடர்பாக இந்தியன் காப்பிரைட் ஆக்ட்னு ஒரு சட்டமே இருக்கிறது. அந்த ரைட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்ஸ் a performer has by written agreement consented to the incorporation of his performance in a cinematograph film, he shall not, in the absence of any contract to the contrary, object to the enjoyment by the producer of the film of the performer's right in the same film, provided that, notwithstanding anything contained in the subsection, the performer shall be entitled for royalties in the case of making of the performances for commercial use. ஒரு படத்துக்கு நான் பாட்டு போட்டு தரேன்னு சம்பளம் வாங்கிட்டேன்னா அந்த பொருள் எனக்கு சொந்தம் இல்லைன்னு காப்பிரைட் ஆக்ட் சொல்லுது. ரைட்டா? இளையராஜாவோட பல ஆண்டுகளாக இளையராஜா போட்ட இந்த பாடல்களுக்கான உரிமை எக்கோ ரெக்கார்டிங்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்துச்சு, இன்ட்ரிகோன்னு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு இன்று மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோனி, சாரேகாமா போன்ற பிரபல நிறுவனங்கள் இந்த காப்புரிமையை வாங்கிவிட்டன. இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் ஒரு 80s சாங் ஒன்று யூஸ் பண்ண, மாஸ்க் படத்துலேயே யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு சாங்கை யூஸ் பண்ணணும். இப்போ யாருக்கிட்ட போய் நீங்கள் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணணும்? ப்ரொடியூசர்கிட்ட சைன் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்கிட்ட சைன் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆகி படம் ஓடின பிறகு இவர் போய் அது எந்த இப்படி தான் இந்த குட் பேட் அக்லின்னு அஜித் படம் பார்ப்பது, அந்த படத்துக்கு கேஸ் போட்டிருக்காரப்போ இதுதான். புரியுதா? இதை விட உச்சகட்ட அயோக்கியத்தனம் ஒன்று இருக்குது, அது ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சாரிகமா, சோனி நிறுவனங்கள் படத்தெல்லாம் வாங்கியிருக்கல, ஒரு 100 படத்துக்கான காப்பிரைட்டை வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அவங்க? பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க தம்பி, வாங்கி தே என்ஜாய் தி ஃபுல் காப்பிரைட். இதால் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டை பூரா இளையராஜா அஃபிஷியல்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எல்லா பாட்டையும் ஏற்றுறாருப்பா. இல்லை, அவங்க வாங்கினதுக்கப்புறம் எப்படி சார் இது பண்ண முடியும்? பண்ணிகிட்ருக்காரியா, நடந்துக்கிட்டு இருக்கியா? எங்கேயாவது நடக்குமா? அது நம்ம வீடியோ எடுக்கிறோம், எவனாவது நம்மளதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிளிப்பை யூஸ் பண்ணோன்னா கண்டுக்காமல் விட்டுட்டு போகிறோம். 40 நிமிஷத்தை எவனாவது எடுத்து போட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? காப்பிரைட் அடிக்கிறோமா? மொத்த பாட்டையும் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா போட்ட அத்தனை பாடல்களையும் இளையராஜா அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்காங்க. அப்படி பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் தான் இவர் மேலே சூ பண்ணணும். கரெக்ட். கோடி கணக்கில் கொட்டுது காசு. இப்போ இந்த வழக்குக்கு வர்றேன். மாலதி கேட்டாங்க, என்னங்க அதுக்கு நியாயமாக தானங்க இதுக்கு ட்ரோல் பண்ணான்னு. அது ரீசன் இல்லை. இந்த ஆர்டர் என்ன ஆர்டர்னா ஜான்டோ ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஜான்டோ ஆர்டர்னா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீ ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணுறேன், ரைட்டா? அந்த புது படத்தை இன்டர்நெட்டில் விட்றாங்க. இதுக்கு முன்னாடி திருட்டு விசிடி.comலாம் ஒன்று இருந்துச்சு முன்னாடி, தெரியுமா? திருட்டு இருந்துச்சு. இப்போது நீ கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னா எப்படி போடுவேன்? இந்த மாதிரி திருட்டு விசிடி.comல என் படம் இருக்குது, அந்த லிங்கை தூக்குங்கன்னு கேஸ் போடுவேன். போட்டோன்னே அவங்கள ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதை நடத்துகிறவன் என்ன பண்ணுவான், திருட்டு DVD.comனு ஒன்று ஓப்பன் பண்ணுவான். ஓகேவா? நீ இதை டவுன் பண்ணோன்னே அடுத்த டொமைன் ஓப்பன் பண்ணி அதில் பண்ணுவான். இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 டொமைன் ஓப்பன் ஆகும். நீ ஒன்றுக்கும் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்க முடியுமா? இதுக்கு பேர் தான் ஜான்டோ ஆர்டர். இது பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே கோர்ட்டில் வாங்குவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஜான்டோ ஆர்டர் நீ வாங்கிட்டேன்னா இந்த படம் எத்தனை லிங்கில் வந்தாலும் யூ கேன் ஸ்ட்ரைக் இட் டவுன். அது சட்டவிரோதம். அதான் ஜான்டோ ஆர்டர். இவர் இப்போ வாங்கியிருக்கிற ஆர்டர் என்னன்னா, இளையராஜா பாட்டை எவன் அப்லோட் பண்ணாலும் ஸ்ட்ரைக். இப்போது இந்த பாட்டுக்கான காப்புரிமையை வைத்திருக்கக்கூடிய சாரிகாமா, சோனிலாம் போட்டிருக்காங்கல்ல, கோர்ட் ஆர்டர் படி தே ஹாவ் டு டேக் இட் டவுன். அப்புறம் அவங்க கொடுத்த காசு என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்றார். நேற்று ஒரு விளம்பர தயாரிப்பாளர் என்னிடம் வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு அவர் எடுத்த இந்த விளம்பர படங்கள் எல்லாம் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தார். மொத்த விளம்பரமே 20 செகண்டு. அதில் 4 செகண்டுக்கு இளையராஜா பாட்டு ஒன்று வருது. எவ்வளோ வாங்கியிருக்காரு தெரியுமா? 30 லட்ச ரூபா. இந்த விளம்பரத்தினால அவங்களுக்கு ஒன்றும் வருமானம்லாம் வரப்போகிறது இல்லை. தியேட்டரில் படம் போகும்போது போடுறாங்கல்ல, டிவியில் கூட போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. இது மாதிரி போடுறதுல 4 செகண்டு தம்பி 30 லட்ச ரூபா. சரி, நீ வாங்குறிய? அந்த காலத்தில் பல பாடல்களை எழுதிய புலமைப்பித்தன், மூமேத்தா, வாலி, வைரமுத்து கொடுக்குறியா காசு? நியாயமாக இருந்தால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அவனுக்கும் உரிமை இருக்குது. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம்ன்ற பாட்டு நல்லா இருக்குதுன்னா அதை எழுதினவனுக்கு நீ கொடுக்கணுமா இல்லையா?
வெறும் முணுமுணுத்துட்டு போ, ஹம்மிங் பண்ணிட்டு போ, எதுக்கு பாடல் வரிகள் எதுக்கு பாடுற, கொடுக்கணும்ல. இது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். யாருமே எதிர்த்தரப்புல இல்லை, எல்லா மியூசிக் கம்பெனிக்கும் அதிர்ச்சி. இசை நிறுவனத்தின் இந்த உரிமையாளர் தான் ஒருத்தர் என்கிட்ட பேசினார். என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, எங்கெங்கே போய் சொல்கிறது, காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோங்க நாங்கள். அண்டு சமீபத்தில் ஒரு தமிழ் பட தயாரிப்பாளர் இதே மாதிரி ஒரு பழைய சாங்கை யூஸ் பண்ணணும், நேராக இவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு வந்து பாட்டை யூஸ் பண்ணிட்டார். அந்த பாட்டுக்கான ஓனர் அந்த நிறுவனம் டெல்லியில் இருக்குது. யார் பாட்டை யாருப்பா யூஸ் பண்ணுறதுன்னு டெல்லியில் போய் கேஸை போட்டாங்க. கேஸை போட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட தாங்க ரைட்ஸ் இருக்குன்ட்டு. இவர் இசையமைப்பாளர் தரப்பு சரி அக்ரிமெண்ட்டை காட்டு, ஒன்றுமே இல்லை. இல்லை சார், இதை நீதிமன்றங்களுக்கு கேள்வி கேட்கணும்ல சார்? அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது. எப்படி இப்படி ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க? நான் ஒரு பேப்பரை காட்டணும், நான் இசையமைச்ச எல்லா பாட்டுக்கும் எனக்கு தான் உரிமைன்னு நீ எப்படி கிளைம் பண்ணுற? துட்டு வாங்கினே இல்லையா படத்துக்கு பாட்டு போடுறதுக்கு? இவ்வளோ பணத்தை வச்சு என்னதான் பண்ற அப்படி? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. இதில் பேசுறது பூரா ஆன்மீகம், ஒன்றுமே இல்லை, லைஃப் எல்லாம் மாயை. இன்னொரு துணை கதை ஒன்று சொல்கிறேன், இன்னும் நல்ல தமாசா இருக்கும். இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். பிரசாத் ஸ்டுடியோஸ்னு சென்னையில் ஒரு பிரபலமான ஸ்டுடியோ இருக்குது. நம்ம பைக் பிரசாத் ஸ்டுடியோ இல்லை, உங்களுக்கு தெரியுமாப்பா? உண்டாது. ஆமாம், அடிக்கடி சொல்லுவாங்க பிரசாத் லேபு, பிரசாத் லேபு. அதான் எல்வி பிரசாத் என்று ஒரு பழைய திரைப்பட தயாரிப்பாளர் இருந்தார். அவருக்கு சொந்தமான ஸ்டுடியோ வடபழனியில் என்று நினைக்கிறேன். பெரிய ஸ்டுடியோ இது, ரெக்கார்டிங் லேபு, தியேட்டரு எல்லாம் இருக்குது. அவர் இந்த இசையமைப்பாளரோட தீவிரமான ரசிகர். அதான் நைட்டு தூங்க முடியல அந்த கேட்டகரி அவர். சரி எங்கேயோ போய் பாட்டு கேட்குறதுக்கு இங்கே ஒரு ஸ்டுடியோவை போட்டு கொடுத்து, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இங்கே ஒன்று போட்டு கொடுத்து, இங்கே இருந்தானா பக்கத்துலேயே கேட்டுக்கிட்டு அங்கேயே படுத்து வாசலில் படுத்து தூங்கிக்கலான்ட்டு அவர் நினச்சி ஒரு பிரசாத்து அந்த வச்சுக்கு அப்படின்னு கொடுத்துட்றாரு. ரைட்டா? பிரியத்தில் பண்ணுறது நீங்கள் கவனிக்கணும். ஒரு 50 வருஷமாக அங்கேயே வாசிச்சுன்னுக்கிறார். அவர் இறந்துடுறாரு எல்வி பிரசாத். வாரிசுகள் வர்றாங்க, அடுத்த தலைமுறை மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு பஸ்ஸை இருக்கிற ஒன்று வாடகை விடு, இல்லை காலி பண்ணு. எவ்வளோ பேர் தூங்க வைக்கிறேன் தெரியுமா? நான் இல்லைனா தூங்க மாட்டாங்க தெரியுமா? நான் இல்லைனா ஹைவேஸில் வண்டி ஓடாது தெரியுமா? அதெல்லாம் காலி பண்ண முடியாது. என்னது இது? என்னப்பா இது? இப்போ எங்கள் அப்பா இது பிரியத்தில் கொடுத்தாருப்பா, வாடகை. இசை கடவுள். நாங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு போயிட்டோம். அவர் பேர்லாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இசை கடவுள் ஏன்ட்ட வாடகை கேட்குறியா? சம் காலி பண்ணி ஏன்? நீ என்ன காலி பண்ண வைக்கிறல்ல, கோர்ட்டுக்கு போகிறேன். இது கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்க சொல்கிறாங்க எங்கள் இந்த மாதிரி கொடுக்கலங்க. சரிப்பா எவ்வளோ நாளாக இங்கே கொடுத்தேன்னா அவங்க அப்பா சொன்னார். சரி என்னன்னு சொன்னார்? இருந்துக்கன்னு சொன்னார். இப்போ காலி பண்ண சொல்கிறேன், காலி பண்ண. அது எப்படி காலி பண்ண முடியும்? அவங்க அப்பா சொன்னார், அதுக்கு மதிப்பு இல்லையா? அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி எதுனா இருந்தால் எடுத்து காட்டியா? அப்புறம் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட அது எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் தி ஜட்ஜஸ் நேம். அட்வொகேட்டுக்கிட்ட ஏங்க அவர் ரொம்ப சமூகத்தில் மதிக்கக்கூடியவருங்க, என்னங்க இது நாங்கள் தீர்ப்பாக சொல்லுங்க, என்னங்க அவங்க அப்பாவே திரும்பி வந்து போப்பான்னு சொன்னாலே போவார் போல். அப்போ ஒத்துக்க மாட்டார். கொடுத்தனா கொடுத்தது தான், அப்புறம் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். நான் யார் தெரியுமான்னு. அப்புறம் அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லிட்டாரு கண்ட்ராவியாக சொன்ன உடனே அப்புறம் அவங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் கோடம்பாக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டுடியோவுக்கு இப்போது சொந்த கட்டுறதுக்கு 5-6 வருஷம் 4-5 வருஷம் தான் இருக்கும்னு போகிறாரு. எப்படிப்பட்ட ஆள் தெரியுதா? வருது 4 செகண்டுக்கு 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறியே. இன்னொருத்தன் பொருளை திருடி நீ யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறியே, எனக்கு அதில் இந்த யூடியூப்பில் ரெவன்யூ வேணான்ட்டு போட்டுட்டு நீ அப்லோடு பண்ணு, நீ யோக்கிய மக்களுக்கு அது ஃப்ரீயாக தரேன் நான் கேட்கட்டும், இதனால் எனக்கு வருமானம் வேணும் பண்ணுவியா? சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்? இன்னொன்று சார், அது ஒரு கலை. நீங்கள் திறமைசாலி தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. மக்கள் சொல்கிற மாதிரியே ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா பெட்ரோலை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டை தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ரசிச்சுட்டு போட்டுமே. இதில் என்ன ஒரு வினோதம்னா, இவர் தான் ஊருப்பட்ட ஆன்மீகம் பேசுறது, அநியாயத்துக்கு ஆன்மீகம். இப்போ அந்த பாட்டை நான் கேட்குறேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மாஸ்க் படத்தில் 2 செகண்ட் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மகிழணும். நீங்கள் இப்படி பேசுகிறாங்களேன்னு சிலாகிக்கணும். இந்த ஜான்டோ ஆர்டர் தான் இந்த படத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்றது எதுக்குன்னா, இந்த சோனி நிறுவனங்கள், சாரேகாமா நிறுவனங்கள், இந்த அவங்க யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு. சோனிதே நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன், 80s சாங்ஸ் 90s சாங்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் தூக்குறதுக்கு, அதை தூக்கிட்டா அந்த பாட்டை கேட்குறதுக்கு நீ எங்கே வரணும்? நேராக அவர் யூடியூப் சேனலுக்கு. இதுக்கு ஒரு கோர்ட்டு ஒரு ஆர்டர் வேறு கொடுக்குது. இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேட், தெர் இஸ் நோ டவுட். இது எனக்கு நானே இன்றைக்கி தானே அந்த காப்பிரைட்லாம் இதெல்லாம் இந்த செக்ஷன்லாம் எடுத்து 38A2லாம் இன்றைக்கி தான் எடுத்து படித்தேன். இது சம்மந்தமாக எனக்கு இது சப்ஜெக்ட் தெரியாததுனால சார் இது என்ன தான் சார் கணக்கு, இவர் நான் தானே உருவாக்குனேன்னு சொல்கிறாரு, உருவாக்குனவருக்கு தானே சார் அது சொந்தம் அப்படின்னு கேட்டப்போ, உருவாக்குனதுக்கு துட்டு வாங்கினல, அப்போ எப்படிப்பா உனக்கு சொந்தம்னு கேட்டாங்க.
அப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா 50% அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, 50% உங்களுக்கு ராயல்ட்டி. அந்த ரைட்ஸ். கார்பரேட் சொசைட்டின்னு ஒன்று இருக்கா, அந்த சொசைட்டியில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா எல்லா பாட்டுக்கும் ராயல்ட்டி வந்துட்டு இருக்கும். எஃப்எம்ல போடுறாங்கல்லப்பா, அதுக்கு பஸ்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு, கிளப்ஸில் பே பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சிறந்த கலைஞனா பெருந்தன்மையோட அணுகி நீங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு போங்கன்னு லுக் கொடுக்கணும். மாலதி, ஃபஸ்ட்டு நீங்கள் மனுஷனாக இருக்கணும், புரியுதா? நீங்கள் நல்ல இசையமைப்பாளர் தான், யாரும் மறுக்கல. அதுக்காக இசையை நான் தான் கண்டுபிடிச்சேன்னா ஒட்டின்னு இருந்தேன்னா சமூகம் தூக்கி போட்டுரும். புரிஞ்சுக்கங்க, ஏதோ பாட்டுக்கிட்டு போட்டிருக்கணும் மரியாதைக்கு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீதிபதிகளும். தொடக்கத்தில் சார் இந்த மாதிரி ஒரு படத்தில் என்னுடைய பாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த படக்குழுவினர் இல்லை நாங்கள் பே பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது என்ன கன்ஃபியூஷன், இவர் வரலன்றாரு, அவங்க பே பண்ணிட்டுன்றாங்க. ஸோ இப்போ தான் புரியுது அது என்ன மீனிங். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பேசணும் எல்லாரும். எனக்கு யாருமே இதை பேசுறது இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்பா கரெக்டு தானேப்பா, நம்மகிட்ட வந்து கடிச்சு வைப்பாங்க. ஒரு ட்வீட் போட்டேன்னு வச்சுக்கேன், கீழே வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அறிவை மதிக்காதவன், திறமையை மதிக்காதவன் நாங்கள். இப்போ கூட இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் எடுத்தாங்க இல்லையா வனிதா விஜயகுமார், அவங்க சொன்னாங்க நான் பே பண்ணி தாங்க இதை வாங்கினேன் அப்படின்னு. அவங்க லேபிளுக்கு பே பண்ணியிருப்பாங்க, செல்லாது எனக்கு தனியாக பே பண்ணு. ஒரு பிஸ்னஸில் ஃபேர்னஸ் வேணும்ல. டியூனை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. அந்த பாடலாசிரியருக்கு துட்டு கொடுத்தியா நீ? எவ்வளவு படங்களுக்கு மூமேத்தா எழுதியிருக்கிறார், வைரமுத்து எழுதியிருக்கிறார், வாலி எழுதியிருக்கிறார். அந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து தானே நீங்கள் இந்த உங்களது பாடல் புகழ் பெற்றது. அதனால் இது அடாவடி, மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி டீட்டெயிலாக எடுத்து நீங்கள் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். இதே சார் இவர் இசையமைச்சது ஃபுல்லாக யூடியூப்ல போட்டனால தான் இவரே பிரபலமானது. ஆமையா, இல்லைன்னா யோசிச்சு பார் தம்பி, இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் எம்ஜிஆர் பாடல்கள் தான் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. விஸ்வநாத ராமமூர்த்தி அல்லது எம்எஸ் விஸ்வநாதன் வாரிசுகள் வந்து கட்சிக்காரங்களை இந்த பாட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ சைல்டிஷ். யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட். எங்கள் அப்பாவோ தாத்தாவோ இசையமைச்ச அந்த பாடல்களை இன்னும் அந்த கட்சி தொண்டன் கேட்குறான்றது உனக்கு மகிழ்ச்சியை தரணும். இன்னும் என்ன 100 வருஷம் வாழ்ந்துருவே நீ, விடு. அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுகள் இது மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பக்குவமானவங்க, யாரும் பண்ணுறது. போத் இவன் அண்ட் கார்த்திக் ராஜா, they don't do this. அந்த ஆளு கதை இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டு பார்த்தா கன்றாவியாக இருக்குங்க. எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏற்றி விட்டாங்க 90s தம்பி. ராமராஜன் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? அது தெரியாது. அது தெரியாது பாருங்க, எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா அவர்? அதே மாங்குயிலே பூங்குயிலே தான். எம்பியெல்லாம் இருந்தால் தெரியுமா? ஐ டோன்ட் நோ. இந்த பாருப்பா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளான கதை. ஃபுல்லாக லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நின்னாருன்னா வெறும் இந்த பாட்டுக்காக ஓடும் படம். கரகாட்டக்காரன் படம் பார்த்தியா, தெரியுமா? அந்த காமெடி பார்த்துருப்பான், படம் தெரியாது, ஒன்றும் இருக்காது. இந்த பாட்டுக்காக ஹீரோ கால் ஷீட்டு, ஹீரோயின் கால் ஷீட்டு, டைரக்டர் கால் ஷீட்டு, எதை பற்றியும் ப்ரொடியூசருக்கு கவலை இல்லை. இவர் ஃபோட்டோ படத்தோட பூஜைக்கு இப்போல்லாம் பண்ணுறதில்ல. அப்போல்லாம் பூஜைக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க, 9 பிட்டு போஸ்ட் ஓட்டுவாங்க. ஒரு படத்தோட பூஜைன்னா பெரிய போஸ்ட், இன்று படப்பிடிப்பு தொடங்குகிறது, ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயா வாகினியில் பூஜை அப்படின்ட்டு 9 பிட்டு போஸ்ட் பெருசாக இந்த பேனர் அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. அதில் என்ன வரும் தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது, ராகதேவனின் இசை பிச்சையில். இசைஞானி பின்னாடி தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஒரு பேர் போட்டு இசை பிச்சையில் அப்படின்னு போட்டு இவர் நின்றுட்டு இருப்பார். அந்த டைரக்டர் காலில் விடுறார். அதை ஒன்று தான் அதில் போட்டுட்டு படத்தோட டைட்டில் இருக்கும். இப்படிலாம் பண்ணி 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 இந்த ஆளுக்கு நம்ம உண்மையிலே கடவுள் தான் போல இருக்கின்ற நினைப்பு வந்துச்சு. ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் இன்னும் ஏறுமா ஏறாதா? 2 கட்சியிலையுமே வந்து ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆளாக தானே சார் இருக்காரு. அங்கே கூட அவருக்கு நியமன எம்பி பதவி கொடுத்துருக்காங்கல்ல. அது லதா மங்கேஷ்கர், சச்சின் டெண்டுல்கர்னு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதனால் கொடுத்ததுனால நீங்கள் ஒரு பெரிய சொல்லின் செல்வர்ன்றதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்கலாம் இல்லை. ஒரு சொசைட்டியில் பெரிய ஆள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, உங்களை அங்கீகாரம் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, அவ்வளோதான். அதுக்காக ஒரு பெரிய ஊருன்ட்டுலாம் பொருள் கிடையாது. அதனால் சொசைட்டியில் புரிஞ்சுக்கணும் ஜனங்க, புரியுதா? இவர் அளவுக்கு இல்லை என்றாலும் இவருக்கு நிகரான திறமை படைத்தவராக நான் திரு ரகுமான் அவர்களை பார்க்கிறேன். உங்களோட பெரிய உயரங்களை தொட்டவர். நீங்கள் தபலா வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க. 2 ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கும் இசையெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் இங்கே கொண்டு வர்றவர். அவர் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண ஆள் கிடையாது. தமிழ் இசை உலகில் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தினதே அவர் தான், ரகுமான் தான். சரியா? ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், எல்லா புகழும் இறைவனுக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆஸ்கார் ஸ்லம்டாங் மில்லியனருக்கு வாங்குறாரு ரகுமான் ஸ்பீச். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ என் முன்னாடி 2 பாதை இருந்துச்சு, ஒன்று வெறுப்பு, ஒன்று அன்பு. அன்பை தேர்ந்தெடுத்தேன், நான் இங்கே வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். அப்போ வெறுப்பு புரிஞ்சுக்க. சரி, இன்றைக்கி என்னதான் நீங்கள் பெரிய ராகதேவன் அது இதுன்னு சொல்லியிருந்தாலும் ஹிந்தியில் எடுபடல. நீங்கள் எடுபட்டீங்களா? சவுத்தை தாண்டி எடுபட்டீங்களா? சொல்லுங்கள். இங்கே இந்த எடுத்த
அந்த படத்தோட பேர் தெரியல. அதே படத்தை ஏக் துஜே கேலியன்ட்டு இந்தியில் எடுக்கப்பட்ட போது லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உங்களையும் ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் செட் ஆக மாட்டீங்க. உலக மொழி எல்லாத்துக்கும் செட் ஆகுறாரு சார். சற்று முன் கிடைத்த தகவல், பனையூரிலிருந்து கிளம்பி விட்டார் விஜய் அவர்கள். காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் கல்லூரியில் மக்களை சந்திக்க இருக்கிறாராம் சார். அடுத்த அப்டேட்டை சொல்கிறேன். குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. பச்சா குடுமி சிறைச்சா மொட்டைன்ட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? இதுதான் இது. நேற்று தகர ஷீட்டில் அடிச்சிட்டு இருந்தாங்க, பார்த்தியா? பார்த்தேன் சார். அவர் என்ன பேச போகிறார் என்பதையெல்லாம். எங்க சார் தகர அடிச்சிருக்காங்க? அதாவது கிரீஸ் தடவுனாலே அதில் ஏறுறாங்க. இந்த காலேஜில் தாண்டா விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு காம்பவுண்டை ஏறி உள்ளே குதிச்சிட போகிறாங்கன்ட்டு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு போய் ஜேபிஆர் வாரிசுகள்கிட்ட ஒரு 9 அடிக்கு காம்பவுண்டு எழுப்பி மேலே முள்ளு கம்பி போடுங்கன்னா அது ஆகிற கதை இல்லை. இவங்க அதை பண்ணுறதுக்கு தயாராகவும் இருப்பாங்க. பட் ஒரு கல்லூரியை போய் கோட்டை மாதிரி இவ்வளோ பெரிய சோறு எழுப்பினா இன்னொன்று அவசரத்துக்கு அதை பண்ண முடியுமா? காயணும் லேசாக ஈரமாக கூட இடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது மழை காலம் வேறு. அதனால் இப்போ எப்படி தடுக்கிறது? கட்டடங்கள்லாம் கட்டும்போது தகர அடிப்பாங்க தெரியுமா? ஷீட்டு 9 அடிக்கு, காம்பவுண்டுக்கு மேலே 9 அடி. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஏகப்பட்ட செலவாயிருக்கும் போல இருக்கே. பண்ணுங்க. அதான் பேஸ்கெட் பால் இருக்கார்ல, நான் இவராக பண்ண போகிறாரு. எல்லா காசையும் இந்த தேர்தலே பிடிங்கிட்டு அப்புறம் ரோட்டில் விட்டுருவீங்க போல. வர்றேன் இரு. இப்போ தகர கம்பிலாம் அடிச்சிட்டாங்க. 2000 பார்ட்டிசிபெண்ட்ஸு அண்ட் ஒன்லி பாஸ் ஹோல்டர்ஸ் அலோன் ஆர் அலவுட். ரைட்டா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புகிறீங்க. இதில் ஸ்டாம்பீடு நடக்க பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை சார். இல்லை. குழந்தைங்களை கூட்டின்னு வந்தால் கூட்டம் போட்டுமேப்பா. இப்போ உனக்கு அனுமதி கிடச்சிருக்கு, கையில் QR பாஸ் இருக்குது, QR கோடோட 5 வயசு குழந்தைய கூட்டின்னு போகிற. குழந்தைங்க அழும் வீட்டில், விஜய் பாட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்துக்கின்னு எவ்வளோ பெரியமா இருக்கணும்னு உனக்கு தெரியும். கூட்டின்னு போகிற. என்ன ஸ்டாம்பீட் ஆகி செத்துருமா குழந்தை? ஸ்டாம்பீடு நடக்கிற இடத்துல எல்லாம் குழந்தைங்களை கூட்டின்னு வந்தவங்கள கம்முன்னு இருந்தீங்க. அந்த கூட்டத்தில் தலைக்கு மேலே குழந்தைங்களை தூக்கி கொடுத்தவங்கக்கிட்ட வாங்கி கொஞ்சினீங்க. ஏன்டா கூட்டின்னு வந்தீங்கன்னு கேட்கல. இப்போ இது நேற்றே நான் நமது நிகழ்ச்சியில் சொன்னேன், இது போல் அரங்க கூட்டங்கள் என்று முடிவெடுத்து விட்டார். இவனுக்கு இந்த ஜென்மத்தில் பர்மிஷன் கொடுக்க போகிறதில்ல. சரியா? அதனால் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க தான் நம்ம பேசணும். நீங்கள் சனிக்கிழமை என்று திட்டமிட்டாலே உங்களால் 234 தொகுதியை எளிதில் முடிக்க முடியாது. அந்த திட்டத்தின்படியே பிப்ரவரி மாதம் தான் 234 தொகுதியை நீங்கள் கவர் பண்ணுறீங்க. ரைட்டா? 2 மாதம் லீவ் விட்டீங்க. இப்போ எப்படி ஒரு கேம்பெயின் பண்ண போகிறாரு என்று நினைத்து கொண்டிருந்த போது வேறு வழியே இல்லை. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹெலிகாப்டரில் போய் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போல் நடத்தலான்னு சொன்னால் செக்யூரிட்டி த்ரெட். அப்போ எப்படி தான் ஏன் நடத்துறது? தகர கம்பி. ஸோ உங்களோட நோக்கம் பிரச்சாரம் செய்து மக்களை கவர்வதல்ல, இல்லையா? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. எவனும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது. இதுக்கு போலீஸில் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. ஜேபிஆர் பசங்கக்கிட்ட மகள்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கினோன்னா காலேஜ் திறந்து விட்டுருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். பொது இடமா இருந்தால் தான் போலீஸில் பர்மிஷன் வாங்கினா. இல்லை, இங்கேனால ஜேபிஆர் காலேஜ், மிச்ச ஊர்லலாம் ஃபுல்லாக திமுக காரங்க தானே கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பண்ணோன்னா இதையே பேசிகிட்டு இருப்பாங்க விஜய். இதுவே 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து வெளியில சந்திக்கிறாரு. அப்போ இதுக்கு அடுத்து இதோட அடுத்த 2 மாதம் கழிச்சு தான். இப்போ என்ன நம்பர் 23, டிசம்பர் 23, ஜனவரி 23. அடுத்த கூட்டம் ஜனவரி 23 தானே. அன்றைக்கி பார்த்துக்கிறது. நல்லா நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஐடியாவே இல்லை. இவங்களுக்கு தெரியுதா? சரி, ஜேபிஆர் காலேஜில் நடத்துறது முடிவு பண்ணிட்டீங்க. சேலத்தில் எதுக்கு போய் பர்மிஷன் கேட்டீங்க? எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ நாங்கள் காலேஜில் வந்து ப்ரோக்ராம் நடத்துவதற்கு தள்ளப்பட்டுள்ளோம். பர்மிஷன் கொடுக்கலன்னா சண்டை போடணுங்க. இதையே பஞ்சாயத்தாக்கணுங்க. நேரம் ஒரு அறிக்கையோ, சரி உங்களுக்கு தான் அறிக்கை வராது, வீடியோவோ வந்திருக்கணுங்க. தாவேக வளர்ச்சியை கண்டு அஞ்சும் திமுக அரசு காவல்துறையை விட்டு அனுமதி மறுக்கிறது. சார், எம்ஜிஆர்லாங்க சார் எப்பவுமே மக்களோட மக்களாக இருந்திருக்காரு. இதே மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகளை திமுக அவருக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான முடிவுகளை அவர் எடுக்கலை. டைம்ஸ் சேஞ்சுன்றதும் ஒரு காரணம். எம்ஜிஆர் அன்றைக்கி தடுக்கவே முடியாது. லோடுக்குன்னு இறங்கி ஓடிடுவார். அன்றைக்கி இவ்வளோ செக்யூரிட்டி த்ரெட்டும் இல்லை. சிஎம்மோட கான்வாய்க்கெலாம் இவ்வளோ இல்லை. ஒரு அம்பாசிடர், பின்னாடி ஒரு வண்டி, முன்னாடி ஒரு ஜீப்பு, பின்னாடி வண்டி, இவ்வளோதான் மொத்தம். என்றைக்குமே உயிர் தான், மக்கள் தான், பிரியமாக வரது தான். அப்படி பார்த்தா எம்ஆர் ராதாரவி வந்து நண்பன் நினச்சி விட்டவரை தான் கழுத்தில் சுட்டார். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்போ இவ்வளோ செக்யூரிட்டி திட்டம் இல்லை. பட் எம்ஜிஆர் மக்களோட மக்களாகத்தான் இருந்தார். அவருக்கு மக்களோட இருக்கிறது தான் பிடிக்கும். போய் திடீர்னு போய் டக்குன்னு இறங்கி யாராவது கேவி பூச்சி கட்டி பூச்சி போரு. அவர் போனப்பெல்லாம் கையெல்லாம் பிடிச்சி பரண்டி விட்டு ரத்தம் வந்ததெல்லாம் அதெல்லாம் இப்போயாவது சார் டிவியில் பார்த்துக்கலாம், நேரடியாக லைவாக பார்க்கலாம். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது.
இப்போ இருக்குது ஒருத்தர் ஒரு மாதிரி. இவர்களுக்கு செக்யூரிட்டி தான் முக்கியம். அதான் சொல்கிறேன்ல, திஸ் பிளான் வாஸ் டிஸ்கஸ்ட். ரோட்டில் போனால் தானே பஸ்ஸு கம்பி பிடிச்சி தொங்கிக்கிட்டு வர்றாங்க. ஹெலிகாப்டரில் போய் ஒரு ஹெலிபேட்டர் குயிக்காக வச்சிடலாம். ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அங்கேருந்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே விஜய் உயிருக்கு ஆபத்து. யார் சொன்னது? ஹெல்த் கார்டு அந்த டே ட்ராப் பண்ணிட்டாங்க. சேலத்துலேயும் கேட்டது தமாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க லெட்டரு. போகிற ஐடியாலாம் இல்லை. சரி போகலாம், சேலத்தில் ஏர்போர்ட் இருக்குது, இங்கே தனி விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஏர்போர்ட்லேருந்து அங்கே போகிறது வரைக்கும் பைக் வருமே, 100 பைக் வருமே பின்னாடி. உண்மையிலே போகிறதுக்கு ஐடியா இல்லை. இவர் போகலாங்க அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே பைக்கு உள்ளே விழுந்ததுக்கு ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் போட்டு பைக்கு சீஸ் பண்ணியிருக்காங்க, வண்டியை சீஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் தயக்கம் 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 தயக்கம். they don't take any decision at all. ஓகே, இது ஒரு வடிவம் இந்த பண்ணுறது. இது ஒரு அரங்க கூட்டமாக தேர்தல் பிரச்சாரமாக நீங்கள் பேசுவீங்க. வீடியோ வெளில வரப்போகுது. நம்மலாம் வீடியோ மூலமாக தான் பார்க்க முடியும். நம்ம அந்த 2000 பேரில் இல்லை வீடியோ பார்க்க முடியும். அந்த 2000 பேரும் உங்கள் வாக்காளர்கள் தான். அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அச்சு புச்சுக்குன்னு எப்படியாவது எனக்கு பாஸ் வேணும்னு போகிறவங்க நிச்சயமாக விஜய் ஃபேனாக தான் இருக்க போகிறாங்க. அந்த 2000 பேரோட வாக்குகளை மட்டும் வைத்து நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் அந்த பகுதி காஞ்சிபுரம் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த காஞ்சிபுரம் பகுதியில் இந்த 2000 பேர் மட்டும்தான் வாக்காளர்களா? அதில் ஒரு சிறு துளியாக கூட இதை கருத முடியாது 2000 என்ற எண்ணிக்கை. அப்போ இதை எப்படி நீங்கள் மற்ற தமிழக மக்கள் கன்சியூம் பண்ண போகிறாங்கன்னா தொலைக்காட்சி மற்றும் யூடியூப்கள் வழியாக கன்சியூம் பண்ண போகிறாங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த வாக்காளர் திருத்தத்துக்கு போட்ட வீடியோவை போட்டிங்கனாலும் முடிஞ்சு போச்சே. ஏன் கஷ்டப்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் எதுக்கு வர்றீங்க? அதான் 3 கோடி பேர்த்த போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்துருக்குல்ல. ஒரு ராஜ்மோகன் முதறிஞர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார். சர்வர் வர கிராஷ் ஆகிடுச்சு பாவத்தை. இப்போ என்ன பிளான் உங்கள் ஐடியா? நீங்கள் நடத்திட்டீங்கப்பா, தேர்தல் அறிவிக்கை வந்துருச்சுப்பா, அப்போ ஹால் மீட்டிங்கா அன்றைக்கி மக்களை சந்திக்க வேணுமா? இதை இப்படியே நிறுத்திட்டு தொடருவோம். அதை இன்னும் முடியல, இது தொடருவோம். காங்கிரஸுக்கு போயிடுவோம். காங்கிரஸில் என்ன டெவலப்மெண்ட் சொல்லுங்கள், மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக வந்துட்டு இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடக்குதா சார்? அந்த 5 பேர் கொண்ட குழு. அந்த கூட்டம் எங்கே நடக்குது? அது என்னது பவனா? அது என்ன சார்? சரவண பவன். நினைச்ச இப்படியேதான் சொல்லுவேன். சத்தியமூர்த்தி பவன். சத்தியமூர்த்தி பவனில் நடக்குது. சரியா? சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குள் நடக்கும் கூட்டம். கிரீஷ் ஜோடங்கர் அண்டு இந்த 2 பேர் வாயில் செல்வபிரந்தகை அவர்கள், அது பேர்லாம் நுழையும். அந்த ராஜேஷ்குமார், செல்வபிரந்தகை ராஜேஷ்குமார் பேர் நுழையும்பா. எனக்கு அந்த இன்னும் 2 பேர் அல்வா அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களும் செல்வபிரந்தகை மற்றும் ராஜேஷ்குமார் ஆகிய தமிழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் முதல் ரவுண்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷனில் எம்புட்டு கேட்குறது, எங்கே கேட்குறது என்று இவர்களுக்குள் விவாதித்து கொண்டு எந்த நம்பரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத கேட்டு டுமாரோ தே வில் டாக் வித் டிஎம்கே. இப்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு என்று தான் அந்த செய்தி குறிப்பில் வந்துருந்துச்சு இல்லையா? அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது தாவேக கூட இருக்கலாம் இல்லையா? ஆமாம் இருக்கலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை தான், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு இருக்காதுல்ல. அந்த அறிக்கையில் அப்படி இல்லை. அதில் இல்லை, கன்ஃபார்ம் தாவேக கூட தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடும் என்பதால் தான் சிதம்பரம் அவர்கள் வந்திருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அதில்? அரசல் புரசலா அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும் என்று நம்புகிறேன். அரசல் புரசலா அவ்வப்போது என்ன செய்திகள் வந்தது? 1 to 1. நேற்று தினமலரில் என்ன வந்துச்சு? ராகுலுடன் 1 to 1 வந்துச்சா? நான் என்ன சொன்னேன்? பிராண்டடு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து பேஸ்கெட் பால் போட்ட செய்தி என்று சொன்னேன். இன்னைக்கு தினமலரில் என்ன வந்திருக்கு படி. இன்னைக்கு சார் சீச்சி இந்த பழம் புளிக்கொண்டாங்க. அதில் வந்து நியூஸில் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? தாவேகா வந்து காங்கிரஸோட கூட்டணி போகிறதுக்கு அவங்க விரும்பலை. பீகார்லேயே இவங்க இவ்வளோ மோசமாக தோத்துட்டாங்க, அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் என்னத்தை சாதிச்சிருவாங்க? அதே தினமலரில் தானே வந்திருக்கு. பீகாரில் வேற 61 தொகுதி ஒதுக்குனது அப்புறமும் 6 தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இவங்க தனியாக வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கப்பா. இப்படி பஞ்சாயத்து வருது, அதனால் நம்ம காங்கிரஸ்க்கு எதுக்கு போய்கிட்டு நம்ம தனிச்சே போட்டிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார். ரைட்டா? ஸோ இந்த ஊடகங்களில் இதெல்லாம் வரும். நீ ஜேர்னலிஸ்ட் ஆக போகிற ஆயிட்ட, மூத்த பத்திரிகையாளர் ஆயிட்டாரு. ஸோ நம்ம இதை கூர்ந்து கவனித்து இந்த செய்தி உண்மையாக இல்லையா, உண்மையாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணோன்னா we can find a conclusion. இப்போது உனக்கு பாலிடிக்ஸ் விவரம்லாம் தெரியாமல் நேற்று தினமலர் எடுத்து படித்தா என்ன நினச்சிருப்பேன்? உண்மைதான் போல. சீக்கிரமாக வந்து திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வந்து தாவேகாவோட கூட்டணி அமைச்சு விஜய் 2026 சிஎம் ஆகுறாரு. அந்த 1 to 1 நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ராகுலும் விஜயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க என்று நினைத்திருக்க கூடும் இல்லையா? பட் இதான் ஃபேக்ட். நான் நேற்று என்ன சொன்னேன்?
பிளான்ட்டு பாசிபிலிட்டே கிடையாதுன்னு சொன்னேன். அந்த ஐவர் குழு அவங்க பாட்டுக்கு போகலாம், தொகுதிகளுக்கு எங்களுக்கு இத்தனை வேணும், இந்தந்த தொகுதி வேணும்னு பேசலாம். அதை விட்டு அரசல் புரசலாக இனிமேல் வராதுப்பா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப. சிதம்பரம் அவர்கள் போட வேண்டிய தேவை என்ன? திமுக விட்டு போலான்ற ஐடியாவை காங்கிரஸ்காரர்கள் மனதில் இருந்தால் அதை ஆசிட் ஊற்றி கருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சிதம்பரம் இப்படி போட்டிருக்கிறார். சிதம்பரம் அவராக இதை போடவில்லை, திமுக சார்பாக போட்டிருக்கிறார். திமுக சொல்லி இதை போட்டிருக்கிறார். இந்த இடத்துல தான் நீங்கள் மாப்பிள்ளை சாரோட ரோலை கவனிக்கணும். மாப்பிள்ளை சார் என்றதும் தான் நினைவுக்கு வருகிறது. அவர் மாப்பிள்ளை சார் தான் போய் கூட்டணியெல்லாம் பேசி ராகுலை மீட் பண்ணி பேசி முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி ஒருவர் என்கிட்ட நேற்று தொடர்பு கொண்டு இதெல்லாம் பேசுகிறீங்க கரெக்டு தான், திமுக யார் சார் பொருளாளர் அப்படின்னு கேட்டார். நாங்கள் டிஆர் பாலு அப்படின்ட்டு. இந்த கட்சியில் என்ன வரவு செலவு நடக்குதுன்ட்டு ஏதாவது டிஆர் பாலுவுக்கு தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னாரு. ஏன் சார் தெரியாதான்னு கேட்டேன். எதுவுமே தெரியாது அவருக்கு, பேர் தான் பொருளாளர். என்னையாவது ஒரு நாள் செக்கை கொடுத்து கையெழுத்து போடுன்னு. அதை தாண்டி அவருக்கு பொருளாளருக்கான ரோலே இல்லை. இதுக்கு முன்னாடி தலைவர் ஆற்காடு வீராசாமி வச்சுருந்தார். ஆற்காடு தான் எல்லா ஃபினான்ஸையும் பார்ப்பார். அவர்கிட்ட விட்டுட்டார். சீட்டு யாருக்குன்றத மகனும் மருமகனும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. கட்சியோட நிதி விவகாரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் மருமகன் முடிவு பண்ணுறாரு. அப்போ நாங்கள்லாம் எதுக்கு சார் இருக்கிறோம் அந்த கட்சியில்? அவங்க அக்காவை டெல்லிக்குன்னு தான் ஒதுக்கி விட்ருக்காங்க. அந்த வேலையும் அக்காவை பண்ண வைக்கலன்னா அப்புறம் என்ன தான் சார் கணக்கு? ஸ்டாலின் மகன், மருமகன் இவ்வளோ தான் அந்த கட்சியா சார்? திமுகவோட ஃபண்டை இன்றைக்கி முழுக்க மேனேஜ் பண்ணுறது சபரீசன் சார். அப்போ கட்சி இன்னொன்று, ஒவ்வொரு தொகுதிக்கும் பணம் எங்கே போகணும், எவ்வளோ போகணுன்றதெல்லாம் முடிவு பண்ணுறது சபரீசன் சார். அப்போ கட்சிக்காரனுக்கு கட்சி தலைவர்கள் மேலே மரியாதை இருக்குமா, பொருளாளர் மேலே மரியாதை இருக்குமா, சபரீசன் மேலே மரியாதை இருக்குமா சார்? இது கூட சிஎம்முக்கு தெரியலன்னா அப்புறம் அவர் என்ன சார் தலைவர்? ஸோ அப்போ அதனால தான் சார் அன்அஃபிஷியலாக எந்த பதவியும் வகிக்காமல் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அதிகார மையமாக சபரீசன் உருவாகி இருக்கிறார். தலைவர் உயிரோடு இருந்தப்பெல்லாம் ஏதாவது ஒரு போஸ்டரில் கனிமொழி ஃபோட்டோவை போட்டால் இவரு கூப்பிட்டு திட்டு வரான் ஸ்டாலின். ஒரே குடும்பத்தில் அப்பா பையன் பொண்ணுன்ட்டு இருந்தால் நல்லா இருக்காது, கனிமொழி ஃபோட்டோ போடாதீங்க, என் ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டும். நடுவில் அறிவிப்புலாம் வந்துச்சு, பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் ஸ்டாலின். அப்போ செயல் தலைவர்லாம் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் அப்படி இருக்கணும்ன்ட்டு அறிவிப்பே வந்தது. இப்போ நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் இப்படி டீல் பண்ண விடலாமா என்று சொன்னான். இப்போ திருப்பி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தால் போய் எங்கே பேசி முடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் கூட சில குரல்கள் இருக்கிறது அல்லவா? சரிங்க, 63 இருந்தோம், அடுத்து 41 வாங்கினோம், அடுத்து 25, இதை 30ஆவது வாங்கலாம் அப்படின்ற குரல்கள் எழுகின்றன. இல்லைங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுனா, வில் சீரியஸ்லி ஸ்டில் எக்ஸ்ப்ளோர். பீகாரில் தோத்துட்டோன்றது உண்மை தான். தமிழகத்தின் களன் வேறு. நம்ம விஜயோடு சேர்ந்து கடுமையாக உழைத்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒரு பாதி தொகுதியில் இதே 18 தொகுதியில் வின் பண்ணோன்னா கூட 65 போட்டிட்டோம் அப்படின்னோன்னா அடுத்த தேர்தலில் 65 விட அதிகமாக நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போ அதே 25 வாங்கிட்டோன்னா அடுத்த வாட்டி 20 ஆக்கிடுவாங்க. ஸோ பேசலாங்க, இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த டோரை அடைக்க வேணாம் அப்படின்னு இன்னும் சில குரல்கள் எழுந்து கொண்டு இருக்கின்றன. அந்த சக்கெல்லாம் பேசுனீங்களே நேற்று, இது போன்ற குரல்கள்லாம் இருக்கின்றன. அந்த குரல்களை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிதம்பரம். பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணது தெரியுதா? திமுக கிட்ட பேசலாம், ஒரு 40 ஆரம்பித்தோன்னா 30 முடியும் அப்படின்ற ஐடியாவில் அவங்க இருக்கும்போது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கணும். இது எதுக்கு சிதம்பரம் இப்படி போட்டார் சொல்லு? திமுகவோட ஏதாவது கணக்கு வளர்க்குறது. திமுகவுக்கு சப்போர்ட்டாக ஒரு காங்கிரஸ்காரனா போடல சிதம்பரம். இதை திமுகவுக்கு சப்போர்ட்டாக ஏன் அதை போட்டார்? அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை எதுவும் எம்பி எதுவும் நிற்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இவரோட மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் இன்னும் 1.5 ஆண்டுகளில் முடிய இருக்கிறது. என்ன எம்பி ஆக்குங்க, 29 மீண்டும் என் மகனை எம்பி ஆக்குங்க, இவ்வளோ தான். அடிப்படையில் சிதம்பரம் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு, அந்த பதிவுக்கு முழு காரணம் அவருடைய சுயநலம். இவங்களை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி எப்படி கட்சி நடத்துவார்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். இது மாதிரி ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் 100 சிதம்பரம் இருப்பாங்க. இன்றைக்கி தினமலரில் இன்னொரு செய்தி வந்திருந்தது, அதுவும் நல்லா இருக்குது சார். படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படிங்க. எல்லாத்தையும் தூக்கி போகிறீங்க, நாங்கள் எங்கே தான் போக. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் இருக்கிற மணிமங்கலம் தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் சொந்த ஊர். மணிமங்கலம் ஊராட்சி தலைவராகவும் மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினராகவும் செல்வ பெருந்தகையின் அண்ணன் மகன் ஐயப்பன் தான் இருக்காரு. அப்படி இருந்தும் செல்வ பெருந்தகையின் பூர்வீக வீடு இருக்கிற பகுதியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட காங்கிரசார் அதே பகுதியை சேர்ந்த சுமன் என்ற திமுக நிர்வாகி ஏற்பாட்டில் சமீபத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னிலையில்
திமுகவில் சேர்ந்துட்டாங்களாம். தங்களது சொந்த ஊர்க்கட்சியினரையே இழுத்துட்டதுனால செல்வ பெருந்தகை ஐயப்பன் ஆதரவாளர்கள் சுமன் மீது கடுப்பில் இருக்காங்க. அதே நேரம் இதை பிரச்சனையாக்குனா தங்களது இமேஜ் பாதிக்கப்படும்னு அடக்கி வாசிக்கிறாங்களாம். இப்போது சொந்த ஊரில் இது நடக்குது, அதுவும் இவங்க அண்ணன் பையனுக்கு எதிராகவே இப்படி ஒரு அரசியல் பண்ணி சேர்க்குறாங்க. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக குறைந்தபட்ச எதிர்ப்பை செல்வ பெருந்தகை பதிவு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை சார், ஒருவேளை பதிவு செஞ்சால் அவர் சொல்கிற மாதிரி இமேஜ் கூட டேமேஜ் ஆகலாம்ல. இப்போது உன் கட்சிக்கு முக்கியம் இல்லை உனக்கு, பதிவு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க அது அப்படின்னு வேறு. நினைக்கிறாங்க போல. எதிர்ப்பு தெரிஞ்சால் பயப்படுவாங்க. ஏற்கனவே ஈரோட்டில் ஒருத்தனை தூக்குனாங்களா? கரூரில் இந்த கரூரில் தூக்குனாங்களா? தொடர்ந்து செய்கிறாங்கன்னா உங்களை பைசாக்கு மதிக்கலன்னு தானே பொருள். நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன திமுக அடிக்கிறது, நானே அடிக்கிறேன், வேற எவனையும் வந்து அந்த உள்ளூரில் நிர்வாகியாக போட்டால் கட்சி வளர்ந்துடும், என் அண்ணன் பையனே போட்டு அடிக்கிறேன். ஸோ இதோட நீட்சியாக செல்வ பெருந்தகை அவரது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே குறைவு என்கிறார்கள். அவ்வளோ கெட்ட பேர் தொகுதியில். அதனால் திருப்பெரும்புதூரில் இருந்து செல்வ பெருந்தகை எழும்பூருக்கு மாற இருக்கிறார். சரி, எழும்பூரில் மாறினா வெற்றி பெற்று வரப்பா நம்புறாருல, அப்போ ஜெயிப்பார் தான், வேலை பார்ப்பாங்க நல்லா. சரி, என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் எழும்பூரில் போட்டியிடுவார். ரிசர்வ் தொகுதி. அதிமுக ஆதரவு அளித்தால் நல்லா இருக்கு பிளான், ஜெயிச்சிருவாங்க. இதுதான் அரசியல். அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு சொந்த ஊர் எது? அந்த சைடு, சவுத் சைடு, கரெக்டாக திருநெல்வேலி அந்த பக்கத்து ஊர். ஜெயலலிதா அவரை கூட்டம் வந்து எக்மோரில் போட்டியிட வச்சாங்கப்பா. பரிதிக்கு எதிரான்னு நினைக்கிறேன், ஆண்டு நினைவில் எனக்கு. ரொம்ப சொற்ப ஓட்டில் தோத்தார். இதுதான் அரசியல். ஜான் பாண்டியனுக்கு எக்மோருக்கு என்ன சம்பந்தம்? ரிசர்வ் தொகுதி, பரிதி நிற்கிறாரு, எங்கால எவனும் வெயிட்டாக இல்லை, வா. திமுகனுங்க ரவுடி பசங்க, அங்கே வன்முறை நடந்துச்சு அந்த தேர்தலில், அவங்களுக்கு சைஸாக டஃப்பு கொடுக்குறது சரியான ஆள் ஜான் பாண்டியன் தான். வாங்க பஸ்ஸுன்னு தூக்கி கொடுத்தாங்க. சரியாக சண்டை போட்டார் அண்ணன். பருதி ஆளுங்களும் வன்முறையில் இறங்கினாங்க, இவரும் பதிலுக்கு. அப்படி நடக்காதா? செல்வ பெருந்தகை இந்த வாட்டி தோக்குறாரு. செல்வ பெருந்தகைக்கு எதிராக யார் போட்டிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் சாகடை ஊற்றின வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கொடுத்துருவேன் நான். இவனுக்கு அவங்க ஓட்டுன்னு கேளுங்கன்னு தொகுதியில். நாளைக்கு நீ ஓட்டுக்கிட்டு போடலன்னா பார்த்துக்குங்க என்ன பண்ணுவார். நம்மளும் கூட போய் பிரச்சாரத்தை இறங்கிடலாம். பண்ணணும் தம்பி. 3 மணி நேரம் எங்கள் அம்மா அந்த சாக்கடைக்கு நடுவில் நின்னாங்க. மறக்க மாட்டேன் நான். எப்படி ஜெயிக்கிற இருந்தாலும்னு பார்த்துறேன் நான். ஊற்றிட்டு போயிடுவேன் நீ. தொழிலாளி வெள்ளை சட்டை போட்டால் பிடிக்காதுன்னு வந்து உருட்டுறேன். அதனால் அவரோட நிலைமையே இன்றைக்கு சிக்கலாக இருக்கிறது. இப்போது மீண்டும் விஜய்க்கு வருவோம். தகர ஷெட்டுக்குள்ளே இன்றைக்கி உள்ளே என்ன பேசுகிறார் என்பதெல்லாம் நாளைய நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இப்போதைக்கு தாவேகோவோட பிரச்சார உத்தி இதுதான். ஸோ இந்த அடிப்படையில் மண்டபமாக அல்லது கல்லூரியாக பிரச்சாரம் நடத்துவதாக தான் இப்போதைக்கு அவர்களது திட்டம். சரி, இப்போ விஜய் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது? காங்கிரஸ் சீன் முடிஞ்சு, யார் யார் கூட்டணிக்கு வர பாசிபிலிட்டி இருக்குது? யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 சின்ன கட்சி, நமக்கே தெரியாத கட்சி, அது நெக்லிஜிபிள், அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாதுன்னு. மற்றபடி யாரும் வரமாட்டாங்க சார். வேறு சரி, விஜய் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது? தனியாக நிற்கிறது. வேறு அதிமுக, பிஜேபி. விஜய் வேண்டாம் என்ற முடிவில் பாஜக தலைமை இருக்கிறது. நான் நம்பல. இந்த ஆகஸ்ட் மாதம் என்று தான் நினைவு, கோர் கமிட்டி மீட்டிங்கில் அமித்ஷா பேசினார், எல்லாத்தையும் கருத்து கேட்டார்னு சொன்னேன்ல. அப்போது அதான் சொன்னேன்ல நான், என்னங்க விஜய் வேணுமா கேட்டோம். அவ்வளோ பேரும் சார் கண்டிப்பாக வேணும் சார், அந்த ஜெயிச்சிடலாம் சார் சொன்ன உடனே வேண்டாம், ஜனவரியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அப்போ அமித்ஷா யூஸ் பண்ண நம்பர், ஹில் கெட் 10 to 12%. பெரிய பாதிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வி டு ஹாவ் அவர் ரிப்போர்ட்ஸ். பார்த்துக்கோ. தனிக்கு அவர் சொன்னது கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஆகஸ்ட் தான் நினைக்கிறேன். பட் சர்டன்லி கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவர் சொன்ன நம்பர். அப்போ விஜய் பிரச்சாரத்தை தொடங்கலைன்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில். ஒருவேளை பிஜேபி பீகாரில் பயன்படுத்தின அந்த அரசியல் உத்தியை தமிழ்நாட்டில் பயன்படுத்த போகிறாங்க. என்ன அரசியல் உத்தி? பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு எதிராக அவரை பற்றி பேசவே வேணாம், அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பேசணும்னா வளர்ந்துருவார், அதனால் அவர் அப்படியே புறக்கணிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யுத்தியாக பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த உத்தி தான். அதை வேறு வகையில் அந்த உத்தியை இவர்கள் கையாள்கிறார்கள். கரெக்டு, கிட்டத்தட்ட அதுதான். விஜயை திமுக பார்த்துக்குது, நம்ம ஏன் கவலைப்படணும்? ஒரு பிரச்சார கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க போகிறது இல்லை. அவங்க ஐட்டிங்க வச்சு விஜய் அட்டின்னு அடிக்கிறாங்க. விஜய் மேலே தே ஆர் கோயிங் டு அன்லீஷ் பர்சனல் அட்டாக்ஸ். விஜய் கேண்டிடேட் எல்லாம் அவங்க தான் தூக்க போகிறாங்க. நம்ம ஜெயிக்கிறத மட்டும் பார்ப்போம். இதுதான் அவங்க பிளான். இது மட்டும் அல்லாமல் நம்ம முன்பே விவாதித்த விஷயம்தான், நமக்கு உறுதியாக வராத ஓட்டு யாருது? சிறுபான்மையினர். அதில் ஒரு 2% எடுக்கட்டுமே. நல்லாவே எடுப்பார். நான் மினிமம் பேரஸ்ட் மினிமம் சொல்கிறேன்.
2% எடுக்கட்டுமே, அது என்ன திமுக போட்டு என்ன அடி அடிச்சாலும் அந்த ஓட்டு நமக்கு வராது. ரைட்டா? அப்போ உங்களுக்கு விஜய் அவர்கள் உதவி செய்யும் போது ஏன் அவரை கூப்பிட்டு இழுத்து இங்கே போட்டுக்கணும்? நீங்கள் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டேன்னா விஜயோட கான்ட்ரிபியூஷனில் மெயினாக அப்பவும் சிறுபான்மையினர் ஓட்டு வரப்போகிறது இல்லை. 12% இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்ளும். உறுதியாக எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியவில்லை. 12% ரஃபாக வச்சுக்கலாம். 12% திருப்பி அங்கே போய் விட போகுது. விஜய் வந்தால் ஜெயிக்கலாம், தட் இஸ் செட்டில் நோ டவுட். ஆனால் விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற நிலைமையில் நம்ம இருக்கும். விஜய் வந்தால் ஆடட் பெனிஃபிட். பட் தனியாக நின்னார்னா உறுதியாக மைனாரிட்டி ஓட்டை எடுக்கிறாரா இல்லையா? ஜென்சி ஓட்டை எடுக்கிறாரா இல்லையா? ஜென்சி ஓட்டை கவரக்கூடிய தமிழக தலைவர் யார்? எல்லா கட்சியிலையும் சொல்லு. விஜய் அவர்கள், தாவேக்கால, பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள். பட் நாட் ஈக்குவல் டு விஜய். எஸ். நீ அண்ணாமலைக்காக ஜென்சி வர்றாங்கன்றது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற இம்பாக்டை வச்சுக்கிட்டு சொல்கிற. அண்ணாமலை ஃபார் சிஎம்னு துட்டு கொடுத்தா போகிறதுக்கு 100 பேர் இருக்கான். அது தெரியும், பிஆர் டீம்டு. வேற கொஞ்சம் திமுக சைட் போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொள்கை. ஏடிஎம்கே கூட்டணியில் அண்ணாமலை மைனர் ஃப்ராக்ஷன். ஜென்சிலாம் ஒரு பின்னாடி போவாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். யார் இருக்கா ஏடிஎம்கேல? எடப்பாடியா? அமித்ஷாவா? மோடியா? மோடி அமித்ஷாவெல்லாம் மோடியெல்லாம் நார்த் இந்தியாவில் ஜென்சி கவர்றாங்க. இங்கே நடக்குமா? இல்லை, அதிமுகவில் யங்ஸ்டர் வாக்கு வராது. இல்லை, ஆனால் திமுகவில் கூட வந்துட்டு இளைஞர் அணின்னு வச்சு எப்படியாவது அதை கவர்றது ஏதாவது உருட்டிட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்போது நமக்கு வராத வாக்க விஜய் கணிசமாக எடுக்கிறாருன்னா இது உங்களுக்கு பலமா பலவீனமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஃபுல்லாக வந்துட்டு இளைஞர் அணி வந்துட்டு திமுகவில் அதுதான் வந்து பெரும்பாலான ஓட்டை இளைஞர்களோட ஓட்டை வாங்கிக்கிருந்துச்சு. அப்படி இருக்கப்ப விஜய் அவர்கள் அந்த ஓட்டை எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கணக்கு போட்டு தான்ப்பா ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. புரியுதா? யாதவ் முஸ்லீம் ஓட்டு நமக்கு வராது. இந்த சிஎம் கேண்டிடேட் பேரே யாதவ், வராது. பாயிங்க ஓட்டு வராது. அப்போது நமக்கு வராத பாயிங்க ஓட்டை உடைக்கணும்ல. கூப்பிட்றா ஓவாய்சியை. 5 சீட்டு ஜெயிச்சாரன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2019 தேர்தல் 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. யார் அந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது? ரவீந்திரன், இந்த ஞானியின் மகன். இப்போது 25,000 ஓட்டுன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் நாம் தமிழர் யாரை வேட்பாளராக நிறுத்தினார்கள்? தெரியல சார், மேபி இஸ்லாமியர்கள். எஸ், அதுக்கு தான் 2 ரூபா அண்ணனுக்கு. ஏன் இஸ்லாமியரை நிறுத்துறது மூலமாக என்ன நடந்துச்சு? எப்படியும் அப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. இஸ்லாமியர் ஓட்டு நமக்கு வராது, அவனுக்கு போகிற ஓட்டை நீ எடு. மாற்றப்பட்ட வேட்பாளர் இது. வேற ஒருத்தர் வேட்பாளரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேட்பாளரை போடு 2 கோடி எடு. இதை பண்ண முடியாதா? இப்போது இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இப்போது ஓபிஎஸ்க்கு அந்த அணிக்கு முஸ்லீம் ஓட்டு 1 வராது. அப்போ மொத்தமாக அந்த முஸ்லீம் ஓட்டு அங்கே போகிறதுக்கு அண்ணன்ட்ட சொல்லி ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட் போட்டு அண்ணன் போய் வலுவாக பிரச்சாரம் பண்ணுன்னா யங்ஸ்டர் ஓட்ட போகிற தூக்குறது பாசிபிலிட்டி இருக்கா? அதானே இது. ஸோ ஃபேமாக இருக்காங்க. அமித்ஷா, விஜய் வேண்டாம், இல்லை நான் வந்தே தீர்வேன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நில்லு. அதுக்கு ஒத்துக்குவாரா? வாய்ப்பில்லை சார். ஸோ இவங்க நினைக்கிறது அவங்க வந்தால் ஜெயிக்க முடியும், இவங்க வந்தது எல்லாம் விடுங்க, நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ அது மீண்டும் அந்த கம்யூனல் ஈக்குவேஷன், அந்த ஜாதி ஓட்டுகள், எந்தெந்த ஜாதி பாப்புலேஷனில் அதிகமாக இருக்குது. வன்னியர்ஸ் அதிகம், தூக்கு. முக்குளத்தோர் அதிகம், தூக்கு. தேவேந்திர குல வேளாளர் அதிகம், தூக்கு. கவுண்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. மேஜர் கமிட்டி முடிஞ்சா ஆதி திராவிடர் வாக்குகள் அது வருமா? ஏடிஎம்கே பிஜேபிக்கு வராது. வராது. எங்கே போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள் மொத்தமாக? திமுகவுக்கு. ஏன்? விசிக்கு இருக்குது. விஜய் அதை உடைப்பாரா? கண்டிப்பாக உடைப்பார். போதுமா? இப்படி பெரும்பான்மை சமூகத்தெல்லாம் சேருங்கிட்டு எடுத்து போடுவோன்னா பீகாரில் இப்படி தூக்கி போட்டுதே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லை ஒருவேளை விஜய் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்தால் இந்த கணக்கு வழக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் தீவிரமாக பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதை திமுக பார்த்து கொள்ள போகிறது. வேட்பாளரை தூக்குறதையும் திமுகவே பார்த்துட்டு இவங்களே செய்வாங்க. அதை மீறி ஏதாவது 1-2 கேப்பில் விட்டாங்கன்னு வச்சுக்க, நீ தூக்கு. இப்போ என்ன பிரச்சனை விஜயால? என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. என்ன தோணுதுன்னா, விஜய் வந்து நின்னார்னா திமுகவுக்கு தான் வந்து அது பலவீனமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. திமுகவும் கண்டுக்காமல் விட்டுருக்கணும் விஜயை. இவ்வளோ பெருசாக அவங்க பாதர் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனோன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு ஃபினான்ஷியலாகவும் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணி எங்களை நல்லா திட்டுன்னு சொல்லணும். என்னென்னா அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை நிறைய வாங்க பஸ் நீ, அதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி.
2016 ஜெயலலிதா கையாண்ட உத்தியை திமுக கையாண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்குலாம் அங்கே ஆள் இல்லை. பர்சனல் ரீசன்ஸை வச்சு பாலிடிக்ஸை கையாளுறவங்க கிட்ட நீ போய் என்ன பேசுவேன்? ஸோ இதனால் உறுதியாக வேண்டான்ட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி டேட்டுக்கு. ஓகே, அவங்க கேல்குலேஷனே இதுதான். அழட்டிக்காமல் இருக்காங்க. வரும் வாரத்தில் டாமியின் அதிரடி தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 1 by 1. சரியா? எதிர்பார்க்காத பேர்கள் எல்லாம் வரும். தேங்காய் மூடிக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த ஜூனியர்டன் ஸ்டோரி நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, இதையெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்ட்டு அவங்க நம்புகிறாங்க. இந்த ஒரு 6-7 அமைச்சர்களை பற்றி பேசணும். அவங்கள லாக் பண்ணோன்னா அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிற அந்த தொகுதி காலி, துட்டு எடுக்க முடியாது. அங்கே வலுவாக கேண்டிடேட்டை போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணுறது ஏடிஎம்கே கூட்டணியில் ஆட்களை சேர்த்து இதை வலுவாக்கணும். ஸோ எடப்பாடியோட அடுத்த ஃபேஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்ச பிறகு ஜனவரியிலேருந்து தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஜாயிண்ட் கேம்பெயின் இப்போ பண்ணி வின் பீப்புள்ஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு டவுட்டுங்க சார், இப்போ திரு விஜய் அவர்கள் பூர்வக்குடிகள், சிறுபான்மையினர், அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுகள் விழுது அப்படின்னா தனியாக நிற்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது அந்த ஓட்டுக்கள்லாம் விழுமா? கொஞ்சம் வரும், என் பிளாக்காக வராது. கிறிஸ்டியன்ஸ்லேயே அந்த தீவிரமான விஜய் ஆதரவாளர்களுக்குலாம் ஒரு போர்ஷன் வரும், ஒரு செக்மெண்ட் வரும். அப்போ தனியாக நின்னா என் பிளாக்காக வரும். பிலோ 30 வச்சுக்கோங்களேன், பிலோ 30 வரும். பட் அவர் அங்கே என்டிஏ போனார்னா யங்ஸ்டர்ஸ் வாக்கு அப்படியே போகும். ஹீஸ் அன் ஆடட் பெனிஃபிட், தட்ஸ் ஆல். பிஜேபியோட எஸ்டிமேட்டை சொல்லிடுறேன். வித்தவுட் விஜய் தே ஆர் எய்மிங் ஃபார் 180. விஜய் வந்தால் 210. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அவங்க? ஆட்சி அமைக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ 180 மோர் தென் எனஃப். 180 எய்ம் பண்ணாங்கன்னா தே கேன் ரீச் 160. போதாதா? மொத்தமும் நீங்கள் ஜெயிக்கணுமா? சரி, அப்படி ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று போர் அடிக்கும் அசம்பிளியே. அதனால் அந்த ஐடியாலாம் இல்லை. இன்னொன்று, விஜயை கூட்டின்னு வந்து விஜய் கொடுக்குற சீட்டை இங்கே பேசி பிஜேபி வாங்கினா பெட்டர் டீல் இல்லையா? பிஜேபிக்கு எது நல்லது? இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கோணத்துலேருந்து பாருங்கள். விஜய் அழைத்து வந்து போட்டியிட வைத்து ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 29 விஜய் பிஜேபிக்கும் ஆபத்தானவராக இருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக. இட் இஸ் ஒர்க் அவுட் ஆல் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். எதுக்கு வளர்த்து விடணும்னு நினைப்பாங்க. சேர்த்துடுறாங்க, கணிசமாக ஜெயிக்கிறாங்க, நல்லா வளருது கட்சி. 29 விஜய் கூட சேர்ந்துட்டு பிஜேபி எடப்பாடி கட்டி விட்டாருன்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கட்சி இருந்தால் தானே நீ கட்டி விடுவ. அப்படி ஒரு கட்சி இல்லைன்னா நீ எங்கே போவ? இப்போ திரு விஜய் அவர்கள் 2.5 வருஷம் சிஎம் கேட்கலனாலே போய் பிஜேபியோட சேர்ந்திருக்க மாட்டார்ல. ஸோ இவர் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை அதிமுகவோட கையாண்டிருந்தாருன்னா இன்னைக்கு பிஜேபி அதிமுகன்ற ஒரு கூட்டணியே கிடையாதுல்ல. அப்போ 29 இதற்கான வாய்ப்பை பிஜேபி உருவாக்குமா நசுக்குமா? நசுக்கிறது தான் சாணக்கியத்தனம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு ரிஸ்க்? விஜயை சேர்த்துக்கவே வேணாம் அப்படின்றதுல இது ரிஸ்கே இல்லைன்றாங்க அவங்க. நாங்கள் ஜெயிக்கிறோம், அதான் நான் சொல்கிறேன்ல. இல்லைன்னா 160 to 80 வந்தால் 210. பதிலுக்கு சேர்க்காம இவங்க ஜெயிச்சுட்டு விஜய் பிரசாந்த் கிஷோர் போன்றது ஒரு நிலைமையை சந்தித்தால் 29 ஹீ இஸ் நாட் அ பிளேயர் அட் ஆல். சரி, இப்போ 29 பிரசாந்த் கிஷோர் பீகாரில் என்ன பண்ண போகிறாரு? அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய சக்தியாக இருப்பாரா? ஆஹா. இப்போ பதிலுக்கு பிரசாந்த் கிஷோர் 40 எம்எல்ஏ சீட்டில் இங்கே ஜெயிச்சிருந்தாருன்னா பெரிய சக்தி தான். சிக்கலா? முதல் தடவை தான் வந்து ஊடகங்களை வெளிச்சம் கொடுப்பாங்க, ஒரு பெரிய சக்தியாக காட்டுவாங்க. இப்போது இவரை கூட்டின்னு வந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து அது உங்களுக்கே ஆபத்தாக இருக்கிறத ஒரு கட்சி விரும்புமா? வந்து பிஜேபியோட எய்மு 2029 தான். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் பிஜேபியின் அடிப்படை கொள்கை என்ன? நம்மளை தவிர வேறு கட்சியே இருக்கக்கூடாது நாட்டில். அதான் சொன்னேன்ல, வீணான தேர்தல் செலவு. சீனாலெல்லாம் நடக்கிற மாதிரி தேர்தல். அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களே ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிச்சுக்குவாங்க. ரஷ்யாவில் நடக்குதுல்ல, 25 வருஷமாக பூட்டின் தான் அதிபர். எவனாவது போட்டி போடேன், அதான் அவங்க எய்மு. இப்போ புது கட்சி எதுக்கு வளர்த்து விடுவாங்க? இது காங்கிரஸோட கல்ச்சரும், யாருமே வளர்த்து விட மாட்டாங்க. இப்போது பிரசாந்த் கிஷோர் நிலைமைக்கு 26 விஜய் ஆக்கிட்டா சினிமாவுக்கு போய்ட்டு வரேன் தம்பி, நீ உன் ஏரியாவில் இரு, நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கோம். வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்டார் பவரை காமிச்சிட்டு இங்கே வந்து கொள்கை எதிரி கொய்யாக்கா எதிரின்னா சொல்லிட்டு வரக்கூடாது. வளர்த்து விட்டு புது எதிரி கூட ஒரு கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? திஸ் இஸ் அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க வேண்டான்ட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட போகாதுன்றது நல்லா தெரியும் அவங்களுக்கு. அவங்க தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சி எப்படி சிந்திக்கும்னு தெரியாது அவங்களுக்கு. போனாலுமே கவலை இல்லை, 2 பேரும் சேர்ந்து அழிச்சு போகிறாங்க. சூப்பர். ஸோ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இஸ் இன் அ வின்-வின் சிச்சுவேஷன். இதில்
உண்மையான செக்கு யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான். பீகாரில் அமைச்சரவை உருவாகி இருக்கிறது. உள்துறை யாரிடம் இருக்கிறது? துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி. 20 வருஷமாக நிதிஷ்குமார்கிட்ட இருந்த உள்துறை எங்கே போயிருக்கு? பிஜேபியின் கைக்கு சென்று விட்டது. ஹோமு கையில் இருந்தால் ஸ்டேட்டே உன் கண்ட்ரோல் தான். போச்சா? இப்போ அவர் பொம்மை மாதிரி இருப்பாரா சார்? ஆல்மோஸ்ட். உளவுத்துறை பூரா அங்கே தான் இருக்கும். நடக்கிறது பூரா அவங்களுக்கு தெரியும். ஜேடியு எம்எல்ஏஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். போலீஸை பூரா தூக்கிடுவாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க. அப்போ அவங்க பிஜேபிகிட்ட நெருக்கமாக இருப்பாங்களா, ஜேடியூட்ட நெருக்கமாக இருப்பாங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிஜேபி. முடிஞ்சா கடைசி தேர்தல் நிதிஷ்க்கு. இது நிதிஷ்க்கு இல்லை, ஜேடியு கட்சிக்கே. ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தா விஜய் எக்காரணத்தை கொண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக பிஜேபி இருக்கும். எஸ், அண்ட் நான் சொன்னது போல் ரியல் டெஸ்ட் அண்ட் சேலஞ்ச் இஸ் ஃபார் எடப்பாடி. 120க்கு மேலே ஜெயிக்கணும். அவர் நத்திங் லெஸ் தென் 120 பண்ணி சிறப்பாட்சி பண்ணணும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் இவங்களே தூண்டி விடுவாங்க. அதனால் ரியல் சேலஞ்சஸ் ஃபார் எடப்பாடி. நான் நம்புகிறேன். நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. ஒரு இந்த 2017 முதல்வரானதுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். சமாளிப்பார் நான் நம்புகிறேன். இவ்வளோ சம்பவங்கள் நடந்த பிறகு கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுட்டாரா இல்லையா? என்ன பண்ண முடிஞ்சிச்சு செங்கோட்டையனால்? என்ன பண்ண முடிஞ்சு பண்ணிடால? ஸோ அந்த ஸ்கில் இருக்கிறதுனால ஹீல் வித்ஸ்டாண்ட் தி பிஜேபிஸ் ப்ரெஷர் ஆல்சோன்ட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு ஏடிஎம்கே ஷுட் கிராஸ் 120. எனிதிங் லெஸ் தென் 120 இட்ஸ் அ டேஞ்சர் ஃபார் ஏடிஎம்கே. அது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் பழகுறாரு. ஓகேவா? ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிலைமை எப்படி இருந்தது? அப்படியே தலைகீழாக இருந்தது. எப்படி மாதிரி இருக்கு எனக்கு தெரியுதா? டிசம்பர் எண்டில் தெர் வில் பி மோர் சேஞ்சஸ். அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும் த ஏடிஎம்கே அலையன்ஸ். திமுக டிசம்பர் எண்டில் ஞாபகம் வச்சுக்க. நீ கேட்பேன் எந்த எபிசோடில் பேசியிருக்கேன்னு, தெரிலன்னு சொல்லக்கூடாது. டிசம்பர் எண்டில் திமுக எவ்வளோ வீக்காக இருக்குன்றதை பாருங்கள். சரியா? போதும். நன்றி. நன்றி சார்.